தமிழ் மொழிக்கு ஒரு உரிய அந்தஸ்தை கொடுக்கும் வகையில் உங்களது உரை அமைந்திருந்தது. அதனை நான் இங்கே வரவேற்கிறேன், பாராட்டை தெரிவித்துக் கொண்டு அந்த உரையை பார்த்துவிட்டு நாங்கள் தொடர்வோம். சரி. அகரமுகிற எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முகற்றே உலகு. Blessed are those who seek justice because they will be given. Matthew chapter 5:6. Honorable Chairman, நாங்கள் இந்த எங்கள் திருநாட்டை திரும்பவும் கட்டியெழுப்ப வேண்டிய ஒரு நேரத்திலே நாங்கள் கூடியிருக்கின்றோம். අපේ මාතෘභූමියේ රාජ්‍යත්වය ප්‍රතිසකස් කරන්නට ඇති මොහොතක අපි හමු වී සිටිමු. ඒ හමුවීමේදී බොහෝ කරුණු නිසා මේ ගරු සභාව ඓතිහාසික වන බව ඔබත් මාත් පිළිගන්නවා ඇත. එකිනෙකා පරදන නොව එකිනෙකා අභිමුඛ වන දේශපාලන න්‍යාය පත්‍රයන් දෙකක් නොව එකිනෙකා පෝෂණය වෙමින් එකිනෙකා රඳා පවත්වමින් එකිනෙකා දරා ගනිමින් නිර්මාණය වන ශ්‍රී ලංකාවක් ඇති කරන්නටයි අපේ උත්සාහය විය යුත්තේ. සැබෑ වුණු නිදහස් වුණු ශ්‍රී ලංකාවක් ඇති කිරීම අපි සියලු දෙනාගේම පරම පාරමිතාව විය යුතුයයි මා මතක් කරමින් නිහඬ වෙනවා. ස්තුතියි. ஆமாம், ஆமாம், 3 மொழிகளிலும் நீங்கள் மாறி மாறி உரையாற்றியிருந்தீர்கள். நீங்கள் அன்றைய தினம் திருக்குறளை குறிப்பிட்டு ஆரம்பிப்பதற்கான அந்த உரையை ஆரம்பிப்பதற்கான காரணம் என்ன? 2 காரணம் என்று சொல்லலாம். நான் ஒரு ஆன்மீகவாதி. எல்லா மெய்ப்பொருளுக்கும் அப்பால்பட்ட ஒரு பொருள் என்றால் அது இறைவன் என்று தான் நான் நம்புகின்றேன். இறைவனுக்கு 1000 பெயர்கள். மனித நாகரிகம் வளர்ந்து வரும்போது இறைப்பால் கொண்ட மக்கள் அவர்களுடைய கலாச்சாரத்துக்கும் மொழிக்கும் ஏற்பட்ட விடயத்திலே இறைவனை வழிபடுவதும் இறைவனுக்கு பெயர் வைத்தார்கள் என்றுதான் எங்கள் மாணவ ரீதியில் நாங்கள் கல்வி கட்டும் போது அறிகின்றோம். பிற்காலத்தில் நவீனத்துவம் வரும்போது இறைவனையும் மதங்களையும் பற்றியான மதங்கள் மேல் இருந்த குற்றச்சாட்டை இறைவன் மேல் வைத்து இறைவனே வேண்டாம் என்று சொல்லுகிற அளவுக்கு நவீனத்துவம் வளர்ந்தது. இதில் ஜெர்மானிய அறிஞர்கள் முன் நின்றது என்றது தான் எங்களுக்கு தெரிய வருகின்றது. நீட்சே என்றவர் சொன்னார், காட் இஸ் டெட் என்று, இறைவன் இறந்து போயிட்டார் என்று. ஆனால் உலகத்தை பார்க்கும்போது, மனித வரலாறை பார்க்கும்போது இறைப்பொருள் ஒரு நாளும் மறையாதது எதுவோ அதை தான் இறைப்பொருள். ஆனால் தமிழரை பொறுத்த வரையில் நாங்கள் சில நேரங்களிலே முஸ்லீம்களாகவும் இந்துக்களாகவும் இன்னும் சமயங்களாகவும் கிறிஸ்தவராகவும் கத்தோலிக்கராகவும் இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது கூட எல்லா ஒற்றுமற்ற உலகவாழ் தமிழர்களுக்கும் முதல் முறையாக இருக்கின்ற மறை வேதம் திருக்குறள் என்றே என்னுடைய நம்பிக்கை. நான் தமிழ் மொழியிலே கற்க முடியாமல் போயிற்று, உயர்கல்வி கற்க முடியாமல் போயிற்று என்று நான் துக்கப்படுகின்ற ஒரு விடயம் 2 விடயம் சொல்லலாம். ஒரு விடயம் திருக்குறளை நான் ஆழமாக கற்றுக்கொள்ள முடியாமல் போயிற்று. 2வது பாரதியாரனுடைய காதல் கவிதைகளை இன்னும் ரசமாக அறிய முடியாத மொழி, குறுகிய மொழியாக என்னுடைய மொழித்திறனை இருப்பது தான். தமிழ் மொழி உலகத்திலே இருக்கின்ற மொழிகளிலே பழமை வாய்ந்த மொழி என்பது ஆராய்ச்சி மூலமாக சொல்லப்பட்டது. இதில் ஒரு ஐமச்சும் ஐயப்பாடும் யாரும் வைத்துக்கொள்ள தேவையில்லை. இது ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே சொல்லப்பட்டது. ஆனால் அந்த பழமை வாய்ந்த அந்த விடயத்தை வைத்து, தமிழ் மொழி பழமை வாய்ந்தது என்று விடயத்தை வைத்துக்கொண்டு நாங்கள் செய்யப்போகின்ற அரசியல் எங்களை மாற்றி அமைக்கும். ஆகினாலே நான் திருக்குறளிலே ஆரம்ப குறளாக இருந்தது நான் என்னுடைய முதல் வார்த்தையாக இந்த பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டும் என்று உண்மையிலே நான் அதை யோசித்து தீர்மானித்து பாரிய அளவில் நான் அதை பிளான் பண்ணவில்லை, அதை திட்டமிட இல்லை. அன்றைய காலையில் நான் போகும்போது எப்படி இதை நான் ஆரம்பிப்பேன் என்று சொல்லும்போது அந்த வளாகத்துக்குள்ளே என்னுடைய வண்டி திரும்பும்போது எனக்கு இந்த ஞாபகம் வந்தது. குறளில் முதல் குறளை நாங்கள் ஆரம்பித்தால் என்னவென்று அதுக்கு எனக்கு இறைவன் வழிநடத்தினார் என்று தான். அதே நேரம் நான் ஆங்கிலத்திலே சொன்னது மத்தேயு எழுதிய திருநூலிலே நீதிக்கான தாகம் இருக்க வேண்டும் என்று மத்தேயு சொல்லுகின்றார். நீதிக்காக தாகம் இருப்பவர்கள் இறைவன் அவர்களை சந்திப்பார் என்று, நீதி கொடுக்கப்படும் என்று. நான் நினைக்கின்றேன் தமிழ் மக்களுடைய தமிழ் கலாச்சாரம் தமிழ் அரசியலுக்கு இது ஒரு முக்கியமான விடயம் என்றபடினால் நான் அதை சுருக்கமாகவும் ஆணித்தரமாகவும் சொல்ல வேண்டிய நிலையிலே நான் இருந்தபடினாலே, ஏன்னா எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் ஆரம்பத்தில் 8 வினாடிகள். அதுக்கு பிறகு மத்தியானம் சென்று கடந்து கொண்டும் போது அவர் சொன்னார்கள் 6 நிமிடம் தரலாம் என்று. பிறகு பேசுவதற்கு ஒரு 20 நிமிடங்கள் சொன்னார்கள், 6 மணி கொடுக்க முடியாது, 4 நிமிடங்கள் தான் கொடுக்கலாம் என்று. ஆகையினால் நான் தயார் செய்த அந்த உரையை நான் இவ்வளோ சுருக்க வேண்டியதாக இருந்தது. சுருக்கமாக என்ன சொல்லலாம்,
இறைபாலும் சமுதாயத்தையும் தமிழ் மக்களுடைய எதிர்காலத்துக்கும் என்ன சொல்லலாம் என்று செய்த முயற்சி தான் அது. அதை நீங்கள் வரவேற்றிருக்கிறீர்கள், அது எனக்கு சந்தோஷமாக இருக்கிறது. ஆமாம், நாங்கள் தொலைபேசி இலக்கத்தை அறிவித்துவிட்டு மேற்கொண்டு உரையாடுவோம். 0112744422 0112774423. நீங்கள் மொழியை வைத்து அரசியல் செய்யக்கூடாது என்று கூறியது விக்னேஸ்வரன் அவர்கள் அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில், அதாவது முதல் நாள் சபாநாயகருக்கு வாழ்த்து தெரிவித்த தினம் அன்று ஆற்றிய உரையை குறிப்பிட்டதாக அமைகிறதா? சில நேரம் அது இந்த சாயல் இருக்கலாம். நீங்கள் சொன்னது, நீங்கள் இப்போ பெயர் சொன்னபடியே அவர் நீதியரசர், இப்போது பாராளுமன்றத்திலும் இருக்கின்றவர். ஆகையினாலே நான் பெயர் சொல்லாமல் இருக்கலாம், அது நல்ல நாகரிகமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். ஆனால் அந்த பழமை வாய்ந்த மொழியை பற்றி சொன்னது அவர் எங்களை அடிமைப்படுத்திய ஆங்கில மொழியில். இதில் தான் இங்கே வித்தியாசம் இருந்தது. அவருடைய அந்த உரை முதல் சொன்ன வார்த்தை எல்லாமே ஆங்கிலத்தில் இருந்தது. அவருக்கு அது காரணத்துக்கு இருந்திருக்கலாம். சர்வாயில் நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், எங்களுடைய பழமை மொழி தமிழ் மொழி இருந்தது காரணம் உண்டு. ஆனால் இப்போது நாங்கள் 21ஆம் நூற்றாண்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சில அரசியல் யதார்த்தங்களுடன் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆகையினாலே மொழி பழமையான மொழியை பேசிய மக்கள் என்ற கூற்று அரசியல் தீர்வுகளுக்கு போகக்கூடிய ஒரு செம்மையான வழி அல்ல என்றுதான், ஒரு பாதை அல்ல என்றுதான் என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஏனெனில் இந்த கூற்றை வைத்து இதுக்கு மாறாக, இதுக்கு சமமாக, சமாந்தரமாக இன்னுமொருவர் மேற்கொள்ளலாம். சரியோ? அதாவது இங்கே இருந்த வேடர்கள் தாங்கள் தான் முதல் மனிதர்கள் என்று சொல்லலாம், அல்லது இங்கே இருந்த சிங்களவர்கள் சொல்லலாம் தாங்கள். ஆகையினாலே இது நாங்கள் சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஒரு பாரடாக்ஸ்கள் கொஸ்டனாக மாறக்கூடும். அப்படி அல்ல. 21ஆம் நூற்றாண்டிலே நாகரிகம் என்ன சொல்லுகின்றது, ஜனநாயகம் என்ன சொல்லுகின்றது என்றால், ஒரு நாட்டின் வாழுகின்ற எல்லா குடிகளும் அந்த ராஜ்யத்துக்குள்ளே சமமாக வாழ வேண்டும். அவர்கள் பிறந்த இடம், பேசும் மொழி, அவர்கள் சேர்ந்த சமூகம், அவர்களுடைய கலாச்சாரம் எந்த விதத்திலும் வித்தியாசமாக இருந்தாலும் எல்லோரும் சமகுடிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் உலகம் ஏற்றுக்கொண்ட முறை. அதுதான் நியாய தர்மமாக இருக்கின்றது. ஆகையினாலே எங்களுடைய விண்ணப்பம் என்னவென்றால், நாங்கள் பழமை மொழி பேசுகின்ற மக்கள் என்ற ரீதியில் எங்களை பாராதீர்கள். நாங்கள் இந்த ராஜ்யத்துக்குள், இந்த நாட்டிலே வாழுகின்ற சமகுடிகள் என்று பாருங்கள். எங்களுக்கு சம உரிமையை தான் தேவையை ஒழிய பழமை வாய்ந்த எனக்கு விருப்பம் அந்த டெமோக்ராட்டிக்கல் டிஸ்கோர்ஸுக்கு நாங்கள் போகும்போது, ஜனநாயகத்தின் பேச்சுவார்த்தைக்கு போகும்போது திறந்த வெளியில் சமவெளியில் நாங்கள் விளையாட விரும்புகின்றோம். தமிழர் என்று சொல்வதோ இன்னொரு மொழியை பேசுவதோ என்று அந்த பாரம்பரியத்தை விட இந்த நாட்டின் பொது உடைமையாக இருக்கின்ற குடியுரிமையை பெற்ற மக்கள் என்று, இந்த நாட்டில் யார் யார் பிறந்திருக்கிறார்களோ பிறக்கின்ற எல்லா பிள்ளைகளும் முன்வருகின்ற அவர் எந்த மொழி பேசினாலும் இதை தன்னுடைய தாய்நாடு என்று கொள்ளுகின்ற ஒவ்வொருக்கும் சமமான சரிக்க முடியாத உரிமைகள் இருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆக நான் அந்த பாதையிலே நான் போக விரும்புமே ஒழிய பாரம்பரியத்தை விட, என்னோட பாரம்பரியம் நான் அதில் சொல்லுவேன், பாரம்பரியம் என்பது அது பட்டிமன்ற விடயமாக மாறக்கூடும். ஆமாம், அந்த விடயத்தை தொடர்ந்து நாங்கள் பேசாவிட்டாலும் கூட அதில் ஒரு விடயம் தொக்கி நிற்கின்றது. என்னவென்றால், தொன்மையான இனம் என்பதால், அந்த மொழிக்குரிய தகமை கொண்டவர்கள் நாங்கள் என்பதால் அதனை வரலாற்று பதிவு செய்வதாக அவரது உரை அமைந்திருக்கக்கூடாதா? இதான் இப்போ இந்த பாராளுமன்றத்தை பொறுத்தவரையும் அன்சாடை பொறுத்தவரையும் சில தப்பான கருத்துக்கள் உண்டு. இது 2 பாருக்கும் உண்டு. இது பாராளுமன்றத்தில் ஒரு பாராளுமன்ற உறுப்பினருக்கு தான் சொல்ல விரும்பியதை சொல்வதற்கான சுதந்திரம் இருக்குது. மொழி உரிமை, பேச்சுரிமை உண்டு. 3 மொழிகள் இந்த நாட்டிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அந்த 3 மொழிகளிலே தனக்கு விரும்பிய விதத்தை சொல்லலாம். அந்த பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடாத சில வார்த்தைகள் உண்டு, ஆபாசமான வார்த்தைகள் சொல்லாமல் எந்த ஒரு கருத்தையும், சிவனே இறைவன் இல்லை என்று கூட சொல்லலாம் ஒருவருக்கு, இயேசுவே பிறக்கவில்லை என்று சொல்லலாம். அவர் சொல்வதற்கு உரிமை உண்டு. சொன்னபடியினாலே அது உண்மையாகாது, சொன்னபடியினாலே அது நீதியாகாது. ஆகையினாலே அது அன்சாடில் எழுதப்படும். அவர் சொன்ன மொழியிலே அவரோ அவளோ சொன்ன மொழியிலே எழுதப்படும். ஆனால் அது ஒரு பேச்சுவார்த்தையின் ஆவணப்படுத்துதல் மட்டுமே. அவர் பாராளுமன்றத்தில் நான் இப்போ பாராளுமன்றம் போய் நான் 1 வாரம் தான் ஆகின்றது. காராள சுந்தரம் என்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் 8 மணித்தியாலம் தொடர்ந்து பாராளுமன்றத்தில் பேச்சு உரையாடினார் என்ற ஒரு தகவல் எனக்கு கிடைத்தது. நான் அதை தேடிக்கொண்டிருக்கிறேன். என்ன 8 மணித்தியாலம் தமிழே அவர் உரையாற்றினார் என்று. அவருக்கு அந்த உரிமை இருந்தது. ஆனால் 8 மணித்தியாலம் தமிழை உரையாடி அவர் என்ன நடந்தது என்று தான் முக்கியமாக இருக்கின்றது. ஆகையினாலே சிவா, நாங்கள் பாராளுமன்றத்தில் பதிவு செய்வது வெறுமனே ஒரு ஜனரஞ்சக அரசியலின் அடிப்படை மட்டுமே.
உடனே நான் சொல்கிற ஒரு கருத்தை மாறாக அதை முறியடித்து அதை நிவர்த்தி செய்து அதை அப்படியே அழித்து இன்னொருவரும் பேசலாம். அந்த பேசும் உரிமை அங்கே இருக்கின்றது. ஆகினாலே பாராளுமன்றத்தில் நாங்கள் செய்கின்ற சில நேரம் நீங்கள் சொல்வது அவருடைய சொன்னவருடைய நோக்கமாக இருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. சில நேரம் அப்படிதான், சில நேரம் அநேக அரசியல்வாதிகள் எங்களுடைய பாராளுமன்றத்தை உபயோகிக்கின்றார்கள் என்ற பார்வை எனக்கு வந்திருக்கிறது. தங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பாராளுமன்றத்தில் சொல்லி, ஆனால் அது சொல்வது எல்லாத்துக்கும் பிறகு சிவா நாங்கள் கேட்க வேண்டிய கேள்வி என்ன நடக்கின்றது? எண்ட் ஆஃப் த டே நாங்கள் சமாதானத்தை குறித்து இருக்கின்ற பாதையை நோக்கி நடக்கின்றோமா, அல்லது இன்னும் ஆழமான பிரிவு ஏற்படக்கூடிய பாதை நடந்து போகின்றோமா என்று என்னை பொறுத்தவரையில் நான் சமாதானத்தை குறித்து இலங்கை வாழ் எல்லோரும் சம உரிமையாக வாழ ஒன்றும் என்ற அந்த பாதையை நோக்கி நான் செல்ல விரும்புகின்றேன். ஆகினாலே சில நேரங்களில் மௌனமாக இருப்பது பேச்சை விட முக்கியமாக இருக்கின்றது. ஆமாம், நாங்கள் அடுத்த இன்னொரு விடயத்தை பற்றி நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்றேன். கடந்த ஜனாதிபதி தேர்தலில் குறிப்பாக வடக்கு கிழக்கில் தமிழ் மக்களின் ஆதரவு என்பது கிடைக்கவில்லை. ஆனால் அதுக்கு முதல் இருந்த ஜனாதிபதி தேர்தலை விட குறைவாக தான் கிடைத்தது. ஆமாம், ஆனால் அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் கணிசமான அளவு வாக்கு வீதத்தில் அதிகரித்திருப்பதாக அந்த முடிவுகள் காட்டுகின்றன. என்ன காரணம் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய ஜனாதிபதி திரு கோட்டாபய ராஜபக்சாவுக்கு 23,000 சொச்சம் தான் அங்கே வாக்கு விழுந்தது. இதுக்கு காரணி நான் நினைக்கிறேன், ஒளிவு மறைவில்லாமல் சொல்ல வேண்டும், தமிழ் மக்கள் மத்தியிலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சாவை குறித்து ஒரு ஆதங்கம் உண்டு, ஏன் ஒரு வெறுப்பு கூட உண்டு. இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதை நான் அவருக்கே சொல்லியிருக்கின்றேன். யதார்த்தங்களை சில நேரம் யதார்த்தங்களாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் போரை நிறுத்திய ஒருவர், போர்க்காலத்தில் நடந்த சம்பவங்களை குறித்து அவர் அதுக்கு பொறுப்பாக இருந்தார் என்றெல்லாம் அவர் மேல் வைத்த குற்றச்சாட்டுகளின் காரணமாக அவரை குறித்து இருக்கின்ற மனோநிலைமை சாதகமான மனோநிலைமை இல்லை என்பது அவரும் அறிந்தவர். ஆகையினால்தான் வடமாகாணத்தில் நாங்கள் இந்த முறை கூட, ஏன் இந்த பாராளுமன்றத்துக்கு கூட வடமாகாணத்தில் பொதுஜன பெரமுன போட்டியிடாத காரணம் கட்டாயம் அந்த வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு மக்கள் மத்தியிலே ஜனரஞ்சகமாக இல்லை என்பது. ஆனால் வன்னி மாவட்டத்தை பொறுத்தவரையில் எங்கள் நண்பர் மஸ்தான் போட்டுவையிலிருந்து ஜெயம் கொள்கின்றார். இதுக்கு காரணம் உண்டு. ஏனென்றால் பாராளுமன்றம் கட்டாயம் ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு நடக்கின்றது. திசை எங்கே என்று காத்து எங்கே வீசப்போகின்றது என்று மக்களுக்கு தெரியும். ஆகையினாலே அவர்கள் நான் நினைக்கின்றேன் ஒரு புத்தி கூர்மையான தீர்மானத்தை எடுத்தார்கள். இனிமேலும் இது ஒரு என்ன மோதல் அரசியலுக்குள்ளே போகாமல், இந்த காரணத்துக்காகத்தான் நான் நினைக்கின்றேன் போட்டுவ கட்சி அங்கே போட்டியிடாத படியினாலே போட்டுவ கட்சியுடைய சேர்ந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு அங்கே ஒரு ஆசனம் கிடைத்தது என்று. இந்த நிலைமையை நாங்கள் மாற்ற வேண்டும். என்னுடைய பொறுப்பில் ஒரு முக்கிய பங்கு என்னவென்றால், ஜனாதிபதி கோட்டாபய பிரதமர் மஹிந்த ராஜபக்சவுடன் நான் தனிப்பட்ட ரீதியிலே பேசும்போது சொல்லியிருக்கின்றேன், இந்த பிளவுபட்டிருக்கின்ற இந்த மனோநிலையை மாற்றுவதற்கான வழி என்ன, பாதை என்ன? எங்கள் அரசியலை நாங்கள் தமிழ் மக்கள் ராஜபக்சா குடும்பத்தை பார்க்கின்ற கண்ணோட்டத்தை, அந்த வேதனையான கண்ணோட்டத்தை, வெறுப்பான கண்ணோட்டத்தை நாங்கள் எப்படி மாற்றலாம், அதுக்கு பொறுப்பு யாராக இருக்கலாம் என்ற விடயங்களை நான் இப்போது ஆரம்பிச்சிருக்கின்றேன். ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் மன்றம் மட்டுமல்ல, தமிழர் என்ற ரீதியாகவும் வடமாகாணத்தின் வேதனையை அறிந்து ஒருவர் என்ற ரீதியாகவும் கட்டாயமாக அந்த கேள்வியை நான் அவரிடம் வைக்க வேண்டும். அந்த கேள்விக்கு நாங்கள் குடும்பமாக ஒரு குழுவாக பதில் தேட வேண்டும் என்பது நான் ஒரு கடமையாக எடுத்திருக்கின்றேன். ஆகினாலே முதலில் செய்ய வேண்டிய விடயங்களை குறித்து சொல்லும்போது, முதலில் தமிழ் மக்களுக்கு அன்றாட தேவையான வாழ்க்கை வசதியும், இது நான் அடிக்கடி சொல்லியிருக்கின்றேன், 2 கூற்றுக்கள் உண்டு. ஒன் இஸ் ரைட் டு லைஃப் அண்ட் ரைட் டு லிவ். வாழ்க்கைக்காக இருக்கின்ற உரிமையும் வாழ்வதற்கான இருக்கும். இந்த அரசியல் நோக்கு, அரசியல் அதிகார பரவல் அல்லது அரசியல் தீர்வு, அரசியல் சுதந்திரம் என்பது வாழ்வதற்கான சுதந்திரம். வடமாகாணத்தில் தற்போது நடந்திருக்கின்ற ஒரு 30 வருட போருக்கு பின் தென் ஆசியாவிலே நடக்க முடியாத பாரிய ப்ரொட்ராக்டட் வார் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய அந்த அளவுக்கான நீண்ட ஒரு சிவில் போருக்கு பிறகு வெறுமனே பௌதீக ரீதியான அழிவு மட்டுமல்ல, சமூக, சமுதாய, கலாச்சார,
மனோரீதியான அநேக அழிவுகளை எங்கள் மக்கள் சந்தித்திருக்கிறார்கள். முதலில் அவர்களை வாழ விடுங்கள். அவர்களை இந்த அமெரிக்காவில் ஒரு கருப்பினத்தரவை இந்த போலீஸார் அவரை கொண்ட நேரம் வந்த வார்த்தை தான் ஐ கான் பிரீத் என்று. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ஐ கான் பிரீத் என்று தான் எல்லா இடத்துலையும் அது பரவலாயிற்று. நான் என்ன சொல்லுகின்றேன் என்றால், லெட் மை பீப்புள் பிரீத். நம்முடைய மக்களை மூச்சு விட சுவாசிக்க உரிமை கொடுங்கள். ஆகினாலே அவர்களுக்கு தண்ணீர் பிரச்சனை இருக்கின்றது, வீதிஸ் பிரச்சனை இருக்கின்றது, மருத்துவ பிரச்சனை இருக்கின்றது. 490 வைத்திய நிபுணர்கள் தேவையாக இருக்கின்றது வடமாகாணத்துக்கு. நீங்கள் முல்லைத்தீவு என்ன அடிப்படை அங்கே என்ன மருத்துவமனைக்கு போனீர்கள் என்றால், அங்கே இருக்கின்ற வசதிகளை பார்த்தீர்கள் என்றால் இன்னும் காணாது. எங்கள் மக்கள், வேதனைப்பட்ட மக்கள் இனி வாழ முயற்சிக்கிறார்கள். அந்த என்னை பொறுத்தவரையில் முதலில் அவர்களை வாழ விடுங்கள். இப்போ வடமாகாணத்தில் 16 லட்சம் மக்கள் ஜனத்தொகை கொண்டது, 5 மாவட்டங்கள். அதில் 7 லட்சம் மக்கள் வாழுகின்ற மாவட்டம் யாழ்ப்பாண மாவட்டம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்னும் சரியான குடிநீர், தங்களுக்கான குடிநீர், சுத்தமான குடிநீர் இருப்பது 3% மக்களுக்கு மட்டுமே. அவர்கள் தோண்டியிருக்கிற ஆழ கிணறுகளையும் இன்னும் தோண்ட வேண்டிய அளவுக்கு வந்திருக்கின்றது. இது ஒரு நாகரிக பிரச்சனையாக இருக்கின்றது. பாடசாலைகள் விழுந்திருக்கின்றது. கல்வியிலே எங்கள் கலாச்சாரத்தை முக்கியமாக வைத்த தமிழர் நாங்கள். கல்வி எங்களை கைவிட்ட நிலையில் இருக்கின்றது. இன்றைக்கு கூட அந்த கல்வி அமைச்சினுடைய செயலாளரை நான் தொடர்ந்து கொண்டேன். என்னுடைய செயலராக இருந்தவர் அவர் திரு இளங்கோ அவர்கள். கல்வியை எப்படி நாங்கள் வளர்க்கலாம் என்ற கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டேன். என்னென்ன பிரச்சனை இருக்குது என்று. கல்வி, நீர், பிறகு நிலம், இன்னும் அநேக பேர் அங்கே நிலமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிவா, 83,000 தமிழர்கள் தமிழ்நாட்டிலே இன்னும் நாடு இல்லாதவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு அரசியல்வாதிக்கு செம்மலை செவ்வன் எம்ஜிஆருக்கு நாங்கள் கரம் கூப்பி சொல்ல வேண்டும். அவர்தான் அகதிகள் என்ற பெயரை மாற்றி இவர்கள் எங்கள் விருந்தினர்கள் என்று பெயரை வையுங்கள் என்று சட்டசபையிலே சொன்னவர். ஆகினால இன்னும் 83,000 மக்கள், எங்களுடைய மக்கள் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எப்போ விடுபட போகிறார்கள்? அவர்கள் எப்போ திரும்ப போன்றார்கள்? அவர்களுடைய பூர்வீக குடிகள் எப்போ அவர்கள் காண போன்றார்கள்? இந்த மாதிரியான அநேக பிரச்சனை இருக்கின்றது எங்களுக்கு. நான் நிற்கின்றேன், லெட் மை பீப்புள் பிரீத். என்னுடைய மக்களை சுவாசிக்க விடுங்கள். அதே நேரத்தில் அதற்கு ஒரு விதத்திலும் சரியாமலும் சாயாமலும் நாங்கள் எங்கள் அரசியல் பயணத்தையும் நடத்தி கொள்ள வேண்டும் என்பது நான் கட்டாயமாக இருக்கின்றேன். ஆமாம், நீங்கள் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்தவர், எல்லா இடங்களுக்கும் சென்றவர், மக்களோடு மக்களாக இருந்தவர். அங்கே மக்களின் இன்றைய காலத்தின் தேவை என்று நீங்கள் கருதுவது என்ன? அதாவது சுயநிர்ணய உரிமையா, அல்லது அரசியல் உரிமையா, அல்லது அபிவிருத்தி சம்பந்தமான உரிமையா? எது அவர்களுக்கு இப்போது தலையாய தேவையாக இருக்கின்றது? நான் நினைக்கின்ற அந்த இடத்தை பொறுத்தவரையில் இருக்கின்றது. இப்போ யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் சில நேரங்களிலே அபிவிருத்தி கொஞ்சம் தாழ்ந்து வந்தாலும் தாமதமாக வந்தாலும் பரவாயில்லை என்ற ஒரு கூற்று இருக்கின்றது. ஆனால் மற்ற ஏனைய நாங்கள் பார்க்கும்போது மாவட்டங்களிலே முல்லைத்தீவு, வவுனியா, கிளிநொச்சி, மன்னார் போன்ற மாவட்டங்களிலே, மன்னாருக்கு நான் முதலில் சென்றது 8 வருடம் இருக்கும். என்னுடைய அப்பா தனுஷ்கோடிக்கு கப்பல் ஏறி போன நேரம் தான் நாங்கள் போனேன். மன்னாருக்கு நீங்கள் எப்போது போனீங்க என்றாலும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் ஒன்றும் மன்னாரில் நடக்கவில்லை. 50 வருடமாக அந்த நகரம் இன்னும் அப்படியே இருந்து கொண்டிருக்கின்றது. ஏன் இதை மாற்றக்கூடாது? தமிழருக்கு தலை தூங்கி வாழக்கூடிய உரிமை இல்லையா? ஆகினாலே நான் நினைக்கின்றேன், நீங்கள் கேட்ட கேள்வி சூழ்நிலையை பொறுத்தவரையில் அந்தந்த இடங்களிலே நான் நினைக்கின்றேன், ஒன்றை விட்டு ஒன்றை தாராத ஒரே நதியில் 2 கரைகளைப் போல நாங்கள் செல்ல வேண்டிய பாதையாக இருக்கின்ற சில நேரங்களில் நான் நினைக்கிறேன். இப்போதைக்கு இருக்கிற நிலையிலே மக்களை நாங்கள் ஜனநாயகம் என்பது 21ஆம் நூற்றாண்டிலே ஜனநாயகத்தை நடத்துபவர்கள் மத்திய வர்க்கம். மத்திய வர்க்கம் இல்லாத ஒரு இடத்தில் ஜனநாயகம் இருக்க முடியாது. இதுதான் உண்மை. வடமாகாணத்தை பொறுத்தவரையில் மத்திய வர்க்கம் இவ்வளவோ குறைந்திருக்கிறார்கள். ஏன்? அவர்கள் நாட்டை விட்டு போயிருக்கிறார்கள், அவர்கள் புலம்பெயர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகையினாலே மத்திய வர்க்கத்தை வளர்த்து அவர்களுக்கூடாக ஒரு பலமான அரசியல் விஞ்ஞானத்தை, அரசியல் வாய்ப்பை, ஒரு அரசியல் சமுதாய கண்ணோட்டத்தை கொண்டு வருவது எங்களுக்கு முக்கியமாக இருக்குது. ஆகையினாலே ஃபர்ஸ்ட் த எக்கானமிக் டெவலப்மெண்ட் அண்ட் பில்ட் அ மிடில் கிளாஸ் அண்ட் தென் வி கேன் கோ ஃபார் அ டீப்பர் பொலிட்டிக்கல் டிஸ்கஷன். இதுதான் என்னுடைய வழிமுறையாக இருக்கிறது.
நீங்கள் கூறியது போல வடக்கில் அந்த பாடசாலை பெறுபவர்கள் பரீட்சை பெறுபவர்கள் பின்னடைவுக்கு போரும் ஒரு காரணமாக இருக்கக்கூடும். ஆனால் போருக்கு பின்னர் அங்கே ஏன் இந்த பின்னடைவு, இந்த போதை வஸ்து கதை நீங்கள் கேட்க போனீங்கள் என்றால் நான் நினைக்கின்றேன் தமிழர் என்ற ரீதியிலே நாங்கள் தலைகுனிய வேண்டிய விடயம். விஞ்ஞான பட்டதாரிகள் யார் யார் அங்கே பல்கலைக்கழகத்தை விட்டு வாரார்களோ ஒரு வருடத்துக்குள் அவர்கள் வடமாகாணத்தை விட்டு வெளியேறுவார்கள். 2 வருடத்துக்குள் அவர்கள் கொழும்பை விட்டு வெளியேறுவார்கள். 3வது வருடத்தில் அவர்கள் நாட்டையை விட்டு வெளியேறுவார்கள். இதுக்கான காரணம் இருக்கலாம். இதுக்கு நான் அவர்களை குற்றம் சொல்லவில்லை. என்னென்றால் எங்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை தேடி போவது 21ஆம் நூற்றாண்டிலே ஒரு கட்டாய கடமையாக இருக்கின்றது. எல்லோரும் அவர்களுடைய பொருளாதாரத்தை தேடி போக வேண்டும். பொருளாதார கடத்தை தேடி போகும்போது நாங்கள் கைவிடுவது என்ன? உதாரணமாக வைத்தியரை எங்களுக்கு 5 தீவுகள் இருக்குது. இந்த தீவு பகுதிகளில் போய் நீங்கள் சேவை செய்யுங்கள் என்று கேட்டால் கூட அவர்கள் கொழும்புக்கு தங்களை இடமாற்றம் செய்யுங்கோ, தீவுகளுக்கு நாங்கள் போக மாற்றோம் என்று தமிழ் வைத்தியர்கள் எங்கள் அநேக நேரம் சொல்லியிருக்கின்றனர். ஆகையினாலே நான் கொழும்பிலே நான் தொலைபேசி கொண்டு அமைச்சரை சந்தித்து சில சிங்கள வைத்தியரை நான் கொண்டு போய் அங்கே வைக்க வேண்டிய நிலையாக இருக்கின்றது. ஆகையினாலே எங்களுடைய அரசியல், எங்களுடைய கலாச்சாரம், எங்களுடைய சமுதாயம், எந்த ஒரு சமுதாயமும் நன்மையாக மாறாது அதற்கான அர்ப்பணிப்பை நாங்கள் செய்யாவிட்டால். இது என்னென்றால் இது முக்கியமாக இருக்கின்ற சிவா, இப்படி நடந்து கொண்டிருக்க வாழ்க்கை நடத்தும் அநேக பேர் தங்களுடைய சொகுசான வண்டியில் போகும்போது அவர்கள் கடந்து செல்லுவது எங்களையெல்லாம் நலமாக வாழ வைக்க வேண்டும் என்று நம்பி தங்களுடைய உயிரை பறிகொடுத்து அந்த உயிரை எல்லாம் விதையாக மாற்றி அநேக வாலிபர்களுடைய பூதவுடல் புதைக்கப்பட்ட இடங்களிலிருந்து நாங்கள் கடந்து செல்கின்றோம். ஆகினால் எங்களுக்கு ஒரு கடமை உண்டு. அவர்கள் செய்யக்கூடிய அதிபெரிய தியாகத்தை செய்திருக்கிறார்கள். எங்களால் சிறிய தியாகம் கூட செய்ய முடியாமல், ஆனால் நாங்கள் உடனே எங்கள் சமுதாயம் நலமாக இருக்க வேண்டும், நாடு நலமாக இருக்க வேண்டும் என்று நம்ம எதிர்பார்க்கின்றோம். இது எலக்ட்ரிசிட்டி அல்லது என்ன மின்னொலி எலக்ட்ரிசிட்டி எல்லாரும் கேட்டுக்கொண்டிருப்பார்கள். யாரும் அதை உற்பத்தி செய்கிறதில்லை. அப்போ என்ன நடக்கும்? ஸோ திஸ் இஸ் சேம் திங். எல்லோரும் நன்மையான சமுதாயம் வேண்டும் என்று சொல்வார்கள். ஆனால் அந்த நன்மையான சமுதாயத்துக்கு நான் செய்ய வேண்டிய கடமை என்ன என்று கேட்டவென்றால் அது மௌனமாகவே இருக்கின்றது பதில். ஆகையினாலே திரும்பவும் வடமாகாணத்தையும் வடகிழக்கு மாகாணத்தையும், ஏன் நான் ஜீவன் தொண்டமான் தம்பி மேல் நம்பிக்கை வைத்தவன், நான் அவருக்கு அடிக்கடி சொல்லுகின்றேன். அவர் என்னை அன்புடன் அண்ணாண்டு அழைக்கின்றபடினாலே 200 வருடங்களுக்கு மேல் அடிமைகளாக கொண்டு வந்த மலையக மக்கள், தமிழ்நாட்டில் கொண்டு வந்த ஒரே கலாச்சாரம், ஒரே இறைவனை வழங்குகின்ற ஒரே மொழியை பேசுகின்ற நாங்கள் இன்னும் அவர்கள் குறைந்த அளவு அடிமையிலாக தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகினாலே இலங்கையின் தமிழ் பேசும் மக்கள், தமிழ் பேசும் முஸ்லீம்கள், மலையக மக்கள் என்ற இந்த எண்ணிக்கை அடிப்படையிலே சிறுபான்மை என்று சொல்கிறேன். நான் சிறுபான்மை என்ற கொள்கையை நான் விரும்பவில்லை, அதை நான் நிராகரிக்கின்றேன். சிறுபான்மை பெரும்பான்மை அல்ல, எல்லோருமே ஒருபான்மை. குடிமகன் என்று வரும்போது நாங்கள் சமநிலையில் நிற்கின்றோம். ஆனால் சில வேளைகளிலே எண்ணிக்கை அளவிலே நாங்கள் சிறுபான்மையாக இருக்கின்றோம். தமிழ் பேசும் தமிழ் மக்கள், மலையக மக்கள், முஸ்லீம் மக்களுடைய கலாச்சாரம், அரசியல் கலாச்சாரம் மாற வேண்டும். அவர்கள் அபிமானத்துடன் தாங்கள் இலங்கையர் என்று சொல்லக்கூடிய இது பாருங்கள். நீங்கள் அநேக நேரங்கள் நீங்கள் வெளிநாட்டுக்கு போனாலும் மற்ற இடங்களுக்கு போனாலும் ஒரு இந்தியரை சந்திக்கும் போது அவர்களுக்குள்ளே எத்தனை தான் பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் சந்திக்கும் போது முதலில் அவர் தான் இந்தியன் என்று தான் சொல்லுவார். இதே நிலைமை ஏன் தங்களுடைய பாரத நாட்டை குறித்து அவர்களுக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் உண்டு, அரசியல் பிரச்சனை உண்டு, கலாச்சார பிரச்சனை உண்டு, சாதி பிரச்சனை உண்டு. ஆனால் அவர் வெளியே வரும்போது பயமில்லாமல் தான் ஒரு இந்தியர், நான் ஒரு தமிழர் என்று சொல்லுவார். ஏன் அதற்கான அந்த சூழ்நிலை உருவாக வேண்டும். ஆகையினால் நான் நினைக்கின்றேன் இந்த என்னுடைய பங்கு, நான் அநேக பேர் நான் என்னிட கேட்கின்ற ஒரு கேள்வி நீங்கள் கல்விமானாக இருந்து ஏன் அரசியல்வாதியாக மாறுகின்றீர்கள், ஏன் நீங்கள் இந்த கட்சியோடு சேர்ந்து அரசியலுக்கு சேர்ந்து நீங்கள் பாராளுமன்றம், நான் பாராளுமன்றம் போன 2 விடயங்கள். ஒன்று தமிழ் சமுதாயத்தினுடைய நன்மைக்காக, வளர்ச்சிக்காக என்னால் செய்ய வேண்டிய பங்கை நான் செய்ய வேண்டும் என்றது. 2வது, நான் ஒரு விளிம்பில் இருந்த குடும்பத்தில் வந்தவன், ஒரு சாதாரண குடும்பத்திலிருந்து வந்தவன். என்னை போல
இன்னும் ராகவன்கள் இந்த நாட்டிலே எங்கேயோ இருக்கின்றார்கள். அவர்களை கண்டுபிடிக்க வேண்டும். அவர்கள் நான் சென்ற இடத்தை விட ஆழமான தூரமான இடத்துக்கு போக வேண்டும் என்பதுதான் என்னுடைய அவா துவா பிரார்த்தனை ஜெபமாக இருக்குது. திரு ராகவன் அவர்களே, சசிகுமார் ராகலிலிருந்து முகநூலில் ஒரு கேள்வியை கேட்கின்றார். வடக்கு கிழக்கை தவிர்த்து ஏனைய மாவட்டங்களில் அரசு காரியாலயங்களில் இன்றும் மொழி பிரச்சனை உள்ளது. இதனை சரி செய்ய மொட்டு கட்சியுடன் அதிக தொடர்புள்ள நீங்கள் நடவடிக்கை எடுப்பீர்களா? சசிகுமார், இந்த கேள்வியை கேட்டதுக்கு நன்றி. நான் நினைக்கிறேன் உங்களுடைய கேள்வியிலே ஒரு வார்த்தை என்ன விலகி இருக்கின்றது நான் ஊகிக்கின்றேன். வடகிழக்கு மாகாணத்தை விட ஏனைய மாகாணங்களில் தமிழ் மொழியில் வேலை செய்வதற்கு தடை இருக்கின்றது என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆமாம், அவர் அர்த்தப்படுத்துவதைத்தான் அவர் நான் நினைக்கின்றேன் அர்த்தம் காணுகின்றார் என்று. எங்களுடைய அரசியலுடைய நெருக்கடியின் ஆரம்பம் மொழி பிரச்சனையாக இருந்தது என்று வரலாறு சொல்லுகின்றது. மொழி உரிமைக்காக போராடிய மக்கள் அந்த மொழி உரிமை இருந்து அரசியல் உரிமைக்கும் அரசியலிருந்து இன்னும் இடங்களுக்கும் போனது என்று தான் எங்களுக்கு அன்றைய வரலாறு சொல்லுகின்றது. இலங்கையிலே பிறந்த ஒவ்வொருவரும் தங்களுக்கு முடியுமான தங்களுக்கு இலகுவான மொழியிலே அரசிலிருந்து அரசாங்கத்திலிருந்து அரசுடன் தொடர்பு கொண்டு தங்களுக்கு தேவையான சேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் விருப்பமாக இருக்கின்றது. என்னுடைய அதுதான் உண்மையான நாகரிகம், அதுதான் உண்மையாக ஜனநாயகமாக இருக்கின்றது. ஆனால் இந்த மொழிபெயர்ப்பு என்று சொல்லும்போது ஒன்று 56வது வருடத்தில் நடந்த அந்த மாற்றத்துக்கு பிறகு தமிழ் மொழி கற்றுக்கொள்ளும் அல்லது வாய்ப்பு இன்னும் குறைவாக இருக்கின்றது. இதுக்கு 2வது காரணமாக இருந்தது போரின் காரணமாக தமிழர் அநேக பேர் நாட்டை விட்டு படித்த தமிழர் அநேக பேர் நாட்டை விட்டு வெளியேறியது. ஆனால் நான் நினைக்கின்றேன் என்னை பொறுத்தவரையில் இன்னும் 15 வருடங்களுக்கு காலகட்டத்தில் நாங்கள் இந்த மொழிக்கான ஒரு அமைச்சு வச்சிருந்தோம். அதுக்கு நான் நினைக்கின்றேன் ஐநா சபையினுடைய உதவியும் கிடைத்தது. குறைந்த அளவு 2 மொழி பேசக்கூடிய ஒரு பாடசாலை முறை, பைலிங்குவலிசம் என்று சொல்லக்கூடியது. இது ஏனைய நாடுகளில் இருக்கிற சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளிலேயே 3 மொழி, கனடா போன்ற நாடுகளிலே 2 மொழியையும் அரச மொழியாக கொண்ட நாங்களும் 2 மொழியையும் அரச மொழி, தமிழும் சிங்களமும் சமமான அரச மொழி என்று அங்கே எழுதப்பட்டுள்ளது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தும் போது சில தடங்கள் இருக்கின்றது. அதுக்கு காரணம் படித்த தமிழர்கள் படித்த இளைஞர்கள் மொழிவாரியான தொழிலை தேடாமல் அவர்கள் வேறே தொழிலுக்கு போவது. இந்த மொழிவார்ப்பு தொழிலுக்கான சம்பள உயர்வோ அல்லது ஊதியங்கள் குறைவாக இருப்பது உண்மைதான். இன்றைக்கு நான் சொல்லும்போது இன்றைக்கு வடமாகாணத்து கல்வி செயலாளர் என்னை தொடர்பு கொண்டு சொன்னார், சார், தமிழ் ஆசிரியர்மார் இல்லாதது வடமாகாணத்தில் பிரச்சனையாக இருக்கின்ற ஆசிரியருக்கு ஒழுங்காக தமிழ் கற்றுக் கொடுக்க முடியாமல் இருக்கின்றது. ஆகினால் என்ன செய்யலாம் என்று ஒரு புதிய நடவடிக்கையை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். தேவையானால் தமிழ்நாட்டிலிருந்து கூட ஆசிரியரை கொண்டு வந்து அல்லது அவர்கள் ஜூம் அந்த மாதிரியான மூலமாக எங்களை தொடர்பு கொண்டு தமிழ் கற்றுக்கொள்வதை ஆழமாக விரைவாக செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய இதாக இருக்கின்றது. ஆனால் தம்பி சசிகுமார் சொல்ல வேண்டும், உங்களுடைய தாய்மொழியில் அரச கர்ம சேவைகளை எடுத்துக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கான உரிமை உங்களிடம் இருக்கிறது. யாரும் அதை மறக்க முடியாது. நீங்கள் எழுதி சொல்லலாம், தயவு செய்து எனக்கு தமிழிலே கடிதம் எழுதுங்கள் என்று, அதை யாரும் மறக்க முடியாது. அது அரச தரப்பிலே எழுத்து மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு உரிமை. ஆகினாலே நீங்கள் தமிழை மட்டும்தான் சேவையை பெற வேண்டும் என்று நீங்கள் என்றால் உங்களுக்கான சேவை பெறுவதற்கான உரிமை உங்களிடம் இருக்கின்றது. தாமதம் எடுக்கலாம் என்றால் அதுக்கான நடைமுறை கேள்விகள் பிரச்சனைகள் இருக்கின்றபடியாக வடக்கில் கூட இந்த போலீஸ் நிலையங்களில் முதலில் அப்படி இருந்தாலும் கூட இறுதி காலத்தில் நினைக்கிற உங்களுக்கு நன்று தெரியும் ஒரு ஆளுநராக இருந்தபடியால் தமது தாய்மொழியிலேயே கூட அங்கே பதிவுகளை செய்யலாம். இதை தவிர நாங்கள் வீதி வழியில் போகும்போது போலீசார் எங்களுக்கு தருகின்ற அந்த நாங்கள் வீதி தவறுகள் செய்யும் போது அபராத பத்திரங்களை ஒரு மொழியில் தான் இருந்தது. 152 வருடம் ஆயிற்று போலீஸ் காவல் நிலையம் இலங்கையில் காவல் திணைக்களம். நான் நினைக்கின்ற அப்போது இருந்த அந்த அபராத பத்திரம் 1932ஆம் ஆண்டு எங்கேயோ கொண்டு வரப்பட்டது. ஆனால் அது அதில் மொழி இருக்கவில்லை. நான் ஆளுநராக இருக்கும்போது 3 மொழிகளையும் அதை வர வேண்டும். அதுக்கு புறம்பாக வீதியிலே செய்யக்கூடிய எல்லா தவறுகளையும் எண்ணிட்டு அந்த நீங்கள் இப்போது போகின்ற தவறு என்ன, அது 80வது தவறு என்று சொன்னால் இலக்கம் 80 என்று கூட எழுதலாம். அப்போது மொழி தெரியாத ஒருவர் கூட அதை அறிந்து தான் செய்த தவறு என்று அறியக்கூடிய அளவுக்கு அந்த ஆவணை நாங்கள் மாற்றி வைத்தோம். அதுக்கு ஒரு
ஒரு நீண்டமான பயணம் இருந்தது. ஆனால் அந்த பயணத்தில் நாங்கள் வெற்றி கொண்டோம் என்று சொல்லுவோம். இப்போது உங்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஆவணைகள் இந்த அபராத பத்திரம் 3 மொழியிலும் இருக்கின்றது. ஆமாம். மற்றொரு மிக முக்கியமான பிரச்சனை வடக்கில் போதைப்பொருள் சமூகத்தில் ஊடுருவிப்பது. இவற்றை தடுப்பதற்கு இவை எங்கிருந்து வருகின்றன அல்லது இவற்றை தடுப்பதற்கான ஒரு ஏற்பாடுகள் செய்ய வேண்டும். நீங்கள் நாடாளுமன்றத்தில் இருப்பதால் உங்களுக்கு அது பற்றி கூடிய கவனம் செலுத்தலாம், உரியவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லலாம் என்று நான் நினைக்கிறேன். மக்களின் பலரின் கேள்வியாக கூட அது இருக்கின்றது. போதைப் பொருளை பாவிப்பதும் போதைப் பொருளுக்கான ஒரு நிலையமாக இலங்கை மாறியதோ என்ற கேள்வி கேட்பதும் எங்கள் நாகரிகத்தை பொறுத்தவரையில் ஒரு பாலமான கேள்வியாக இருக்கின்றது. வடமாகாணத்திலிருந்து இந்த போதைப் பொருட்கள் எப்படியாவது நாட்டுக்குள்ளே வருகின்றது. அது வட மேற்கு என்ற இடங்களிலே கல்பெட்டியா போன்ற இடங்களிலிருந்து கப்பல் மூலமாக வருகின்றது என்ற இராணுவ அல்லது கடல் தொழிலை சார்ந்தவர்கள், கடல் தொழில் இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் என்னை சொல்லியிருக்கிறார்கள். நான் ஆளுநராக இருக்கும்போது இதை பற்றியான முக்கியமான ஒரு கரசனையை கொண்டு சில நேரங்களில் ஒரு ஆளுநர் செய்யக்கூடாத விடயங்கள் நான் செய்திருந்தேன். அதிகாலை 3 மணிக்கு நான் தொண்டமன்னாரில் போய் அங்கே மீனவ சமூகத்துடன் கேட்டிருக்கிறேன், யார் இந்த போதைப் பொருளுக்கு சம்பந்தப்பட்டவர்கள் என்று. அங்கே அநேக பேர்களுடைய சிக்கல் இருக்கின்றது. ஜனாதிபதி சிறிசேனா அவருக்கு சொல்ல வேண்டும், அவருடைய பேரை இந்த நேரத்தில் ஞாபகப்படுத்த வேண்டும். அவருக்கு நான் வந்து சொல்லி அவர் போதைக்கு எதிரான ஒரு போரே உருவாக்கினார் அவருடைய கடைசி காலத்திலே. அந்த போரின் ஊடாகத்தான் நாங்கள் அறிந்தோம் எந்த அளவுக்கு ஆழமாக பாரமாக இந்த நாடு சிலரால் பாவிக்கப்படுகின்றது போதைப் பொருளின் மையமாக என்று. மேலே ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சாவும் அவருடைய பாதுகாப்பு செயலராக இருக்கின்ற கமால் குண்டரத்னம் அவர்களும் தனிப்பட்ட ரீதியிலும் என்னை உத்தியோகபூர்வமாக நாங்கள் சந்திக்கும் போது சொல்லியிருக்கின்ற விடயம், இது ஒரு தேசத்து பிரச்சனை அல்ல, சர்வதேச பிரச்சனை. இது சர்வதேசம் வான், கடல், பூமி என்ற 3 இடங்களிலுமே நடந்து கொண்டிருக்கின்றது. இது கோடிக்கணக்கான டாலர்கள் விடயம் சம்பந்தப்பட்ட விடயம். இதற்கான ஒரு புறம்பான ஒரு இராணுவமே தேவையாக இருக்கின்றது அந்த அளவுக்கு. ஆனால் என்ன நடக்கின்றது என்றால், எங்களுடைய பாடசாலைகளில் இருக்கின்ற இளம் பிள்ளைகள், கொழும்பு பாடசாலைகளும் ஏனைய நகரத்தை சுற்றி இருக்கின்ற பாடசாலைகள் இருக்கின்ற இளம் பிள்ளைகள் இதுக்கு அடிமையாக இருப்பது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கலாச்சார சமூக ஆன்மீக பிரச்சனையாக இருக்கின்றது. ஆகினாலே பெற்றோர், உறவினர், ஆசிரியர் சேர வேண்டும். இந்த பிள்ளைகள் பருவத்திலிருந்து அவர்கள் பருவம் மாறும்போது உலகத்தை குறித்தும் வாழ்க்கை குறித்தும் அனுபவங்களை குறித்தும் அவர்கள் எடுத்துக்கொண்டுகின்ற புதிய பாதையின் போது அவர்கள் தவறாக போகாமல் இருப்பதற்கு குடும்பத்தார் உதவி செய்ய வேண்டும். குடும்பத்தார் அவரை பார்க்க வேண்டும். அவருடைய பேச்சுகள் மாற்றம் இருக்கின்றதோ, வாழ்க்கையில் மாற்றம் இருக்கின்றதோ, உடுக்கும் விதங்கள் மாற்றம் இருக்கின்றதோ, அந்த சமிக்கைகள் வரும்போதே அவர்களை பாதுகாத்து கொள்ளக்கூடிய கடமை குடும்பத்தாருக்கும் சமூகத்துக்கும் உண்டு. போதைப் பொருளை கொண்டு போதைப் பொருளை விற்று போதைப் பொருளால் வாழுகின்றவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற நிலையை நான் இருக்கின்றேன். இதை நாங்கள் கடந்த அரசாங்கத்தில் கொண்டு வர முயற்சித்தோம். அப்படி அந்த கொண்டு வந்த முயற்சிகளை சில என்ஜிஓக்கள் முறியடித்தனர். மனித உரிமைகள் என்ற பெயர்களே. நாங்கள் மனித உரிமையை மீறுவதற்கு அல்ல, ஒரு சமுதாயத்தையே அழித்து கொண்டிருக்கும் சில கிருமிகளை தான் நாங்கள் தூக்கிலை போட வேண்டும் என்று கேட்டோமே ஒளி, அது நாங்கள் எனக்கு விருப்பமான மக்களை அல்ல. நீதி கேட்டு நீதி அரசர் சொன்ன பிறகு மனு கேட்டு மனு போட்டு எல்லாம் செய்த பிறகு ஒருவர் குற்றவாளியாக இருந்தால் கட்டாயமாக இறைவன் கொடுத்த உயிரை என்னால் பறிக்க முடியாது. ஆனால் அதே மாதிரி இறைவன் கொடுத்த ஏனைய உயிர்களை ஒருவர் படுத்து கொண்டிருப்பார் என்றார், அதை தடுப்பதும் நான் நினைக்கின்றேன் இதுதான் எங்களுக்கு வேதம் சொல்லுகின்றது. அர்ஜுனனுக்கும் குருச்சோத்திரத்தில் நடந்த போரின் போது அந்த அந்த எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி, நான் தமிழை வார்த்தைகளை மறந்துவிட்டேன், போரியல் பண்புகளை நாங்கள் கேட்ட நேரத்திலே பகவானே சொல்லுகின்றார். யாரொருவன் தவறான குழுவிலே இருக்கின்றானோ, அது உன்னுடைய தகப்பனாக இருந்தாலும் தாயாக இருந்தாலும் நீ கடமையை செய், நீ உண்மையின் பக்கம் மட்டும் சேரு என்றுதான் பகவான் அர்ஜுனனுக்கு சொன்ன போதையாக இருந்தது. அதுதான் எங்களுக்கு இதை படிப்பாக இருக்கின்றது. ஆகினாலே நான் நிற்கின்றேன், அப்படி திருந்தாத மக்கள் சில பேரை நாங்கள் கட்டாயம் நீதிக்கு முன் கொண்டு வர வேண்டும். ஆமாம், ஒரு தொலைபேசி அழைப்பு ஒன்று காத்து நிற்கின்றது. வணக்கம். 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 நான் பாகரையிலிருந்து கதைக்கிறேன். என்ன பேர், யார் கதைக்கிறீங்க சொல்லுங்க. நான் பாகரையிலிருந்து குருகுலசிங்கம். கேளுங்க மிஸ்டர் குருகுலசிங்கம். குருகுலசிங்கம் நான் கதைக்கிறேன். என்னன்னு சொன்னா, எங்கட இந்த வெளிநாட்டு வேலைவாய்ப்புக்கு போன ஆட்கள்
அங்க போன இடத்துல அவங்களுக்கு அங்க பிரச்சனைகள் ஏற்பட்டு வெளியில எல்லாம் இருந்திருக்கிறாங்க. வெளியில இருந்தா அந்த பாஞ்சு போய் இருக்கிறாண்டி சொல்ற மாதிரி இருந்தது. நல்ல தமிழாண்டி அப்படி போயிட்டு இருந்தவங்க இந்த கொரோனா வந்தோடனே துப்புரவா வேலையும் இல்லாம கஷ்டப்பட்டு இருந்த உடனே சொல்லியிருக்கிறாங்க குவைத் அரசாங்கம், உங்களுக்கு இலங்கை போறதுக்கு மன்னிப்பு தாரம், நீங்க போகலாமண்டு. அப்ப ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி இவங்க அங்க உள்ள போலீஸ்ல போய் சரண்டர் ஆகிருக்கிறாங்க. 35 பேர் இருக்கிறாங்களாம். எங்கட பாகரையாலும் ஒரு ஆள் அங்க இருக்கிறாங்க. இத்த வரைக்கும் அவங்களை இலங்கையை கொண்டு வரதுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்க இல்லை. இது எந்த நாடு என்று நீங்கள் குறிப்பிட்டீர்கள்? பாரேனோ ஐயா? குவைத் நான் நினைக்கிறேன். குவைத். ஆமாம். இப்போ இந்த கேள்வி எனக்கு இதுக்கு முதல் வந்திருக்கின்றது. நான் ஒரு தனிப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இந்த கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு நாட்டினுடைய பிரதிநிதி அல்லது எங்களுடைய இப்போ இந்த குவைத் வந்து இப்போ இன்றைக்கு கூட 3 பேரை நாங்கள் புதிதாக கண்டுபிடித்திருக்கிறோம். அந்த 3 பேர் கூட வெளியிலிருந்து வந்தவர்கள். வெளியிலே இருந்து வருபவர்கள் ஊடாக தான் கடைசி வாரங்களிலே இந்த COVID-19 பரவி கொண்டிருக்கின்றது உண்மையாக இருக்கின்றது. ஆகையினால் நாங்கள் கொண்டு வரும்போது அவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள், அவர்கள் எங்கே வைக்கலாம் என்ற எல்லா விவரங்களும் அறிந்த பிறகுதான் நாங்கள் கொண்டு வரலாம். என்ற இலங்கை வந்து தென்னாசியாவில் மட்டுமல்ல, முழு உலகத்துக்குமே ஒரு ஒரு முன்மாதிரியாக இருந்த ஒரு நாடு இந்த COVID-19 சம்பந்தமாக. எங்களுடைய ஜனத்தொகையை பார்க்கும்போது, எங்களுக்கு இருக்கின்ற சலுகைகளை பார்க்கும்போது, எங்களுக்கு இருக்கின்ற எங்களுடைய வீதி வசதிகளை பார்க்கும்போது, எங்களுடைய பொருளாதாரத்தை பார்க்கும்போது நாங்கள் எப்படி இதை மேற்கொண்டோம் என்பது ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றது. இதுக்கு ஐநா கூட நான் நினைக்கின்றேன் எங்களை பாராட்டி இருக்கின்றது. அந்த நிலைமையை நாங்கள் கைவிடக்கூடாது. இதுக்கு காரணமாக இருந்தது நாங்கள் கடுமையாக 3-4 வாரங்கள் 5 வாரங்கள் நாங்கள் லாக்டவுன் என்ற வீட்டுக்குள்ளே எங்களை அடைத்து நாங்கள் இதை பாதுகாத்து கொண்டபடி. ஆகினாலே முதல் கட்டம் நாங்கள் திரும்பவும் நாட்டினுடைய சுகாதாரத்தை பாதுகாக்குவதற்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஆனால் இந்த எங்களுக்கு சொன்ன நண்பர் சில நேரங்களிலே தடைகள் இருக்கலாம். அந்த நாட்டில் இருக்கின்ற இப்போ அந்த நாடு சொன்னதென்றால் நீங்கள் போகலாம் என்று, நான் உங்களுக்கு மன்னிப்பு தருகின்றோம், நீங்கள் போகலாம் என்று. இதில் வந்து பிரச்சனை வந்து 2 விமான நிலையங்களுக்கு இடையிலே இருக்கின்ற ஒப்பந்தங்களை திருப்ப வேண்டும். திருப்பி நாங்கள் அதை என்னென்ன ஒவ்வொரு விமான நிலையம் எங்களுடைய விமான நிலையம் போய் அங்கு இறங்குவதற்கு அவர்கள் அனுமதிக்க வேண்டும். அனுமதிப்பதற்காக அவர்கள் அந்த விமானம் இங்கேருந்து வெளியேறும் முதல், விமான பயணம் ஆரம்பிக்க முதல்ல அவர்கள் ஒரு குழு வந்து இங்கே அது எல்லா விமான நிலையத்தையும் அந்த விமானத்தையும் பரிசோதனை செய்து இது COVID-19 இல்லாத ஒரு விமானம் என்று அவர்கள் சான்றிதழ் கொடுத்த பிறகுதான் நாங்கள் பறக்கலாம். இப்படியான அநேகமான செய்ய வேண்டிய சில டெக்னிக்கல் நடவடிக்கைகள் உண்டு. ஆனால் நான் கவலைப்படுகின்றேன், இப்படி இலங்கையர், தமிழர், சிங்களவர் அநேக பேர் இப்படி முடங்கி கிடக்கின்ற நிலையை இதை பற்றி நாங்கள் பாராளுமன்றத்தில் சொல்ல வேண்டும். அதைவிட வெளிநாட்டு அமைச்சரும் வெளிநாட்டு செயலாளருடன் நான் இதை பற்றி எடுத்து சொல்லுவேன் என்ற நம்பிக்கை அவர் கொடுக்கின்றார். அதனுடன் இன்னொரு முக்கிய விடயத்தையும் குறிப்பிட வேண்டும். எனக்கு ஒரு ஊடகவியலாளராக நிறைய வெளிநாடுகளில் இருந்து வரும் முறைப்பாடுகள், தூதரகங்களில் வெளியே காத்து கிடக்கின்றார்கள் பல மணி நேரம். ஆனால் அவர்களுக்கு முறையான வரவேற்புகள் வழங்கப்படுவதில்லை, விண்ணப்பங்கள் ஏற்கப்படுவதில்லை. அதே போல் தொலைபேசி அழைப்புகளை எடுத்தாலும் கூட அவை வெறுமனே மணியடித்து கொண்டுதான் இருக்கின்றன என்ற முறைப்பாட்டை நான் நேரடியாக அதை நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஆளுங்கட்சி நாடாளுமன்ற என்ற ரீதியில் உறுப்பினர் நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமை எனக்கு நான் முடியுமென்றால் செயலாளரை நான் தனிப்பட்ட தொடர்பு கொண்டு அதை ஊடகங்களுக்கு ஒரு அறிக்கையாக நாங்கள் டியூஸ்டே நாங்கள் திரும்பவும் பாராளுமன்றம் கூடும்போது நான் பாராளுமன்றத்தில் இதை பற்றி அவருக்கு நான் சொல்லுகின்றேன். கட்டாயம் கேட்க வேண்டிய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. நான் அதை ஏற்றுக்கொள்கின்றேன். ஆமாம். அடுத்து ஒரு தொலைபேசி அழைப்பு காத்து நிற்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம். வணக்கம் கேளுங்க சார். ஆமாம், என்ன பிரச்சனைன்னா நாங்கள் சுகாதார சிற்றூழியர் நியமனத்தை பற்றி கதைக்கிறோம் சார். வணக்கம். 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 உங்களுடைய நீங்கள் எங்கிருந்து கதைக்கிறீங்க? யாழ்ப்பாணம். யாழ்ப்பாணம் எவ்விடம் ஐயா? யாழ்ப்பாணம் வடமராட்சி. சரி, உங்களுக்கு இந்த கேள்வியை பற்றி நீங்கள் கேட்டது நன்றி. உங்களுக்கு தெரியும் நான் செய்த விடயங்கள். ஒரு முறை வந்து அந்த 420 பேரையும் பிழையாக நியமித்து இருந்த இதை நான் ரத்து செய்து சரியான விதத்தில் தெளிவாக வெளிப்படையாக இருக்க வேண்டிய அந்த நேர்முக பரீட்சைக்காக புதிய ஒரு யுக்தியை, அதாவது உங்களுடைய நிருபர் கூட அந்த நேர்முக பரீட்சையில் இருந்து அது சரியாக நடத்திக்கிட்டு செல்கிறார்களா இல்லையா என்ற
அந்த முறையை நான் சரியாக செய்து அதில் ஒரு தவறும் இல்லை என்று எல்லா அது சம்பந்தப்பட்ட எல்லா உயரதிகாரிகளும் அதுக்கு சான்றிதழ் கொடுத்த பிறகு அந்த நியமனங்களுக்கான கடிதத்தை நான் கடைசி வாரத்திலே நான் என்னுடைய கையொப்பத்தை விட்டுட்டு நான் வந்திருக்கின்றேன். அதுக்கு பிறகு நடந்தது, வடமாகாணத்தில் இருக்கும் சில உயர் அதிகாரிகள் அதை நிறுத்தி திரும்பவும் அதை செய்ய வேண்டும் என்று அது குழப்பினது என்று தான் சொல்ல வேண்டும். நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை, ஆனால் உங்களுடைய வேதனைக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கின்றேன். இது வடமாகாணத்தில் இருக்கும் சில உயர் அதிகாரிகள் தமிழருக்கு விரோதமாக செய்கின்ற விடயம். உங்களுக்கு தெரியும், அநேக வேளையிலே தொழில் வாய்ப்பு கொடுக்க வேண்டிய என்னுடைய காலத்திலே நான் 4000க்கும் அதிகமான தொழில்களை அரசு தொழிலில் கொடுத்தேன். ஏன் அது நான் உருவாக்கவில்லை. சில அதிகாரிகள் கீழே இருக்கும் மக்கள் தமிழர் ஆகிய இருந்தாலும் தொழில் வாய்ப்பு கிடைக்கக்கூடாது என்று கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இருக்கும் ஒரு நிலைமையிலே தான் இது நடந்திருக்கின்றது. திரும்பவும் இதை பற்றி இப்போ நான் பாராளுமன்றத்தில் இருக்கின்றேன். எனக்கு குறைந்த அளவு தகவல் அறியும் உரிமை அடிப்படையிலாவது ஏன் இந்த நியமனங்களை கொடுக்காமல் இன்னும் தடை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நான் கட்டாயம் கேட்பேன், அறிவேன். அதை உங்களுக்கு நான் திகதியப்போ என்று சொல்ல முடியாது. சீக்கிரமாக இந்த இந்த அநீதியை நாங்கள் திருத்தி தேர்வு செய்யப்பட்டவர்கள் அவர்கள் யார் யாராக இருந்தாலும் அந்த எல்லாருக்கும் நியமனங்களை நாங்கள் கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுக்காக நான் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றேன். திரு ராகவன் அவர்களே, 20வது அரசியலமைப்பு திருத்தம் குறித்து நாங்கள் சில கேள்விகளை நான் கேட்கவிருக்கின்றேன். அதுக்கு முதல் தொலைபேசி அழைப்பு ஒன்று நீண்ட நேரமாக காத்து நிற்கின்றது. வணக்கம். ஹலோ, வணக்கம் ஐயா. வணக்கம். நான் ஆதி பேசுகிறேன், கிண்ணியாவில், திருகோணமலை. சொல்லுங்க. என்னென்னா, எங்கட சுரேன் ஐயாட்ட ஒரு கேள்வி ஒன்று. என்னண்டா ஐயா, இந்த பாராளுமன்றத்திலே ஆற்றப்படுற உரை, அதாவது அந்த கன்சார்ட்ல பதிவு செய்யப்படுற உரை, அந்த உரையினுடைய வெலு, அதாவது அது எவ்வளவு எதிர்காலத்துல, அதாவது சமகாலத்துல எவ்வாறான தாக்கங்களை ஏற்படுத்தும், அது சம்பந்தமான எனக்கு தெளிவான விளக்கம் ஒன்று. என்ன பேரண்டிங்கள் உங்களுக்கு? என் பேர் ஹாதி, கிண்ணியாவிலிருந்து, திருவண்ணாமலை. ஆதி சகோதரன், என்றால் நீங்கள் இந்த மாதிரியான ஒரு நிகழ்ச்சியில் எங்களுக்கு இன்னும் 10 நிமிடங்கள் தான் இருக்கின்றது என்று சொன்னார் இவர். ஆகையினால இந்த மாதிரி ஒரு தொலை நிகழ்ச்சியில் அதுவும் நேரடியாக போகின்ற ஒரு நேர்காணலிலே பாராளுமன்றத்தின் ஹன்சாடை பற்றியான முழு விவரங்களை கொடுக்க முடியாது. அது நான் அப்படி முயற்சி செய்தாலும் அது காலத்தை வீணடிக்கின்ற ஒரு மகன் இருக்கின்றது. சுருக்கமாக நான் சொல்ல வேண்டும் என்னவென்றால், இலங்கை பாராளுமன்றம் ஆரம்பித்த நாளிலே இருந்து இந்த ஹன்சாட் என்றவர் பிரித்தானிய பாராளுமன்றத்தின் பேச்சுகளை பதிவு செய்த ஒருவர். அவர் அந்த பேச்சுகளை பதிவு செய்து அவர் அதை பிரச்சாரப்படுத்தி வந்தார். அதுக்கு பிறகுதான் ஹன்சார் என்ற பெயரிலே நாங்கள் அந்த பதிவுக்கும் ஹன்சார் என்ற பெயரை கொடுத்தோம். இலங்கை பாராளுமன்றத்தை பொறுத்தவரையில் ஆரம்ப பாராளுமன்றத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் எந்த மொழியில் உரையாற்றுகிறார்களோ அந்த மொழியிலேயே அவர் சொன்ன எல்லா விடயமும் சபாநாயகருடைய சில நேரங்கள் சபாநாயகர் வேண்டாம் என்று சொல்லாவிட்டால் அப்படியே அது பதிவு செய்யப்படும். அதை எல்லாமே உங்களுக்கு பாராளுமன்றத்தில் இருந்து பார்க்கலாம். உங்களுக்கு அது மக்கள் தகவல் அறியும் உரிமையின் மேல் பார்க்கலாம். இதில் இருக்கின்ற அரசியல் நீதித்துறையின் சம்பந்தமாக நாங்கள் 2 முறையும் சொல்லலாம். யாரும் அதுவும் சொன்ன ஒரு காரணத்துக்காக அது இலங்கையின் நீதியாக மாறாது. வருகின்ற எதிர்காலத்திலே ஒரு ஆராய்ச்சியாளர் இப்படி ஒருவர் சொல்லியிருக்கின்றார் என்ற கருத்தை அறியலாம். இப்போ உதாரணமாக திரு என்எம் பெரேரா அவர்களும் கொலிநாடி சில்வா அவர்களும் அவர்கள் இடதுசாரி அரசியல்வாதியில் இருந்த நேரத்தில் இந்த மொழி பிரச்சனை பற்றி அவர்கள் சொன்ன நேரத்தில் அவர் சொன்னார்கள், 2 மொழியாக இருந்தால் ஒரு நாடாகவும், ஒரு மொழியாக இருந்தால் 2 நாடாகவும் இந்த எங்களுடைய அரசியல் நடந்து செல்லலாம் என்ற தீர்க்க தரிசனத்துடன் அவர் சொன்னதாக எங்களுக்கு தெரியும். அது ஹன்சாடில் இருக்கின்றது. அதே போல் முக்கியமான சிலர் செய்த பதிவுகளும் உண்டு. அதனால் அது ஒரு நாளும் நீதியாக மாறாது. அது ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் அ ரெஃபரன்ஸ் யூ கேன் டேக், பட் இட் won't. சிலருக்கு சொல்லலாம், எங்களுடைய கட்சி தலைவர் இப்படி சொல்லியிருக்கின்றார் என்று அந்த கட்சியை வளர்ப்பதற்கு அவர்கள் அதை பாவிக்கலாம். சரியோ? அதை தவிர ஹன்சாடில் இருக்கின்ற ஒரே ஒரு முக்கியத்துவம் என்னென்றால், தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு
பேசும் உரிமை, அவர் சொல்லுகின்ற கருத்து வெளிப்படையாக சொல்வதற்கு, அந்த கருத்து எவ்வளவுதான் கூர்மையாகவும் ஆழமாகவும் எனக்கு விருப்பமில்லாமல் இருந்தாலும் அதை சொல்லும் உரிமை அவருக்கு பாராளுமன்றத்திலே உண்டு. ஏனென்றால் அவர் மக்கள் நிருபர். மக்களுக்கு பேசுகின்ற, மக்கள் தங்களுக்கு சொல்ல வேண்டிய கருத்தை சொல்வதற்காக அரசுக்கும் அரசாங்கத்துக்கும் சொல்ல வேண்டியதான உரிமை கொடுக்கப்பட்டுள்ளது. அவ்வளோதான். ஆமாம், நாங்கள் அது ஒரு நல்ல சிறந்த விளக்கமாக இருந்தது. அது ஒரு பாராட்டுக்கள். 20வது திருத்தம் குறித்து நாங்கள் பேசவிருந்தோம். இந்த திருத்தம் தொடர்பில் பல்வேறு விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அரசாங்கம் ஒரு தனி நபருக்கு அதிகாரத்தை வழங்கப் போகின்றது என்ற ஒரு விமர்சனம் ஒருபுறம், மறுபுறம் 13வது திருத்தம் இல்லாமலாக்கப்பட்டு அந்த மாகாண சபைகள் முறைமைகள் கூட ரத்து செய்யப்படலாம் என்ற ஒரு விமர்சனங்கள் வருகின்றன. நீங்கள் இதுக்கான நாங்கள் ஒரு முன் வரி என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு அரசியலமைப்பு என்பது ஒரு சமுதாயத்தில் இருக்கின்ற சமூக கட்டமைப்பினுடைய ஒப்பந்தம். ஒரு அரசுக்கும் அந்த அரசிலே இருக்கின்ற குடிகளுக்கும் இடையிலே ஏற்படக்கூடிய நாங்கள் எப்படிதான் வாழுவோம் என்ற கேள்விக்கு, ஹவு ஷால் வி லிவ் தென் டுமாரோ என்ற பாரிய ஒரு கேள்வி கேட்டவர் கெனடிய அரசியல் விஞ்ஞானி, அவருடைய பேர் இப்போது ஞாபகம் எனக்கு. அந்த கேள்விதான் முக்கியமாக இருக்கின்றது. நாளை நாங்கள் எப்படி வாழ்வோம் என்ற கேள்விக்கு எழுத்து மூலமாக சமூகம், அரசும் அரசாங்கமும் மக்களும் சேர்ந்து எழுதுகின்ற ஒரு வாய்ப்பு தான், அல்லது ஒரு ஆவணை தான் சட்டம் எங்களுடைய என்ன சொல்லலாம், இந்த கான்ஸ்டியூஷன் என்றது, அரசியலமைப்பு என்றது. இப்போது நாங்கள் 19வது சீர்திருத்தத்தில் இருந்த அநேக குழப்பங்கள் இருந்தது. 19வது சீர்திருத்தத்திலே சில நன்மைகள் உண்டு, அதை நாங்கள் மறுக்காமல் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சுவாதீன குழுக்களை உருவாக்கியது, அதே நேரம் நான் கூட பங்களித்து உருவாக்கிய தகவல் அறிவு உரிமை, அதே நேரம் ஜனாதிபதியினுடைய எத்தனை முறை அவர் ஜனாதிபதியாகவோ ஒருவர் கேட்கலாம், அவருடைய காலம் எவ்வளவு என்றெல்லாம் குறித்தது, அதெல்லாம் நான் நினைக்கின்றேன் ஒரு ஜனநாயக ரீதியாக வந்த உண்மைகள். இந்த 20ஆம் மாற்றத்திலே அந்த அடிப்படை உரிமைகளுக்கு ஒன்றுமே மாறாமல் இருப்பது தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கின்றது. நான் முதல்கண் சொல்ல வேண்டும். அதை அந்த அடிப்படை உரிமைகள் ஒன்றுக்கும் மாற்றங்கள் ஏற்படவில்லை. அநேக பேர் யோசித்தன, இந்த எல்லா சுவாதீன குழுக்களையும் கலைத்து விட்டுட்டு தகவல் அறிவு உரிமையை எடுத்து விட்டுட்டு ஊடகத்துறை, அநேக பேர் பயந்து கொண்டிருந்த விடயம் ஊடகத்துறை பறந்து கொண்டிருந்த, இனிமேல் நாங்கள் ஒன்றுமே அறிய முடியாது என்று அப்படியெல்லாம் செய்யாமல், அதே போல் அதுக்கு பிறகு நீங்கள் சொன்ன இந்த 13வது சீர்திருத்தத்தை கூட இவர்கள் எடுத்து விடுவார்கள். அதிகார பரவலுக்கு அடிப்படையாக இருக்கின்றது மாகாண சபைகளை உருவாக்கிய அந்த 13ஆம் சீர்திருத்தத்தை இவர்கள் தள்ளிவிடுவார்கள் என்ற பாரிய பயத்தை சிலர் ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் இப்போதைக்கு ஏற்படுத்துகின்ற விடயத்தை பார்க்கும்போது ஜனாதிபதியினுடைய எத்தனை முறை அவர் ஆட்சிக்கு வரலாம், ஜனாதிபதி தேர்தலுக்கு வரலாம் என்பதையும், அவர் வருகின்ற ஒவ்வொரு முறைக்கான கால அவகாசம் எது என்றதையும் தெளிவாக சொல்லப்பட்டது. அதே நேரம் இளைஞர், இந்த நாட்டில் இருக்கின்ற இளைஞர் எத்தனை பேர் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம் என்னவென்றால், ஒருவர் ஜனாதிபதி தேர்தலுக்கு வர வேண்டிய வயது 35ஆக இருந்தது, அது 30 வரையில் குறைக்கப்பட்டுள்ளது. சரியோ? அது நான் நினைக்கின்றேன் முதல் முறை அல்லது 2வது முறை வாக்களிக்கின்ற ஒரு குடிமகனுக்கு இருக்கக்கூடிய, இளைஞருக்கு இருக்கக்கூடிய ஒரு பாரிய நம்பிக்கை ஏற்படுகின்றது. ஒரு இளைஞன், ஒரு யுவதி இந்த நாட்டின் மக்களுடைய ஆதரவை பெறுவார்கள் என்றால் வயது இனிமேல் தடையாக இல்லாமல் 30 வயதுக்கு, நான் நினைக்கின்றேன் அது ஒரு முக்கியமான விடயத்தை நாங்கள் அதை மறைக்கக்கூடாத ஒரு விடயம் என்று. அதே நேரம் இந்த சுவாதீன குழுக்களிலே ஏற்பட்டுள்ள சலனங்களை குறித்து நாங்கள் கரிசனையாக இருக்கின்றோம். இது நான் அனுபவ ரீதியாக கண்ட விடயம். உதாரணமாக தேர்தல் ஆணைக்குழுக்கள் சுவாதீன குழுக்கென்று சொன்னாலும் தேர்தல் ஆணைக்குழு இருந்த 3 பேர் தேர்தல் காலத்திலேயே 3 கருத்துக்களை 3 இடங்களே சொல்லிக் கொண்டு போகிறார்கள். இது ஜனநாயக விரோதமானது. ஒருவர் உண்மையாகவே தேர்தல் ஆணைக்குழுக்கு விரோதமாக தானே வழக்கு போட்டுக்கொண்டார். நான் நினைக்கிறேன் அந்த மாதிரியான குழப்பங்கள் இல்லாமல் ஒரு நாடு, போர் கண்ட நாடு, திரும்பவும் வளரும் போது சரியான தீர்மானங்கள் எடுக்கக்கூடிய நாடாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவுக்கு தாக்கம் ஏற்பட்டு பெரிய தாக்கம் எது உங்களை பொறுத்தவரையில் சிவா? 2 கோபுரத்தை தாக்கியது. ஆமாம், 2 கோபுரங்களுக்கு தாக்குவதற்கான காரணம் என்னவாக இருந்தது? நேரடியாக உடனடியாக தீர்மானம் எடுக்க முடியாமல் போயிற்று. ஏன் எங்களுடைய இந்த உயிர்த்தெழுந்த ஞாயிறிலே நடந்த இதுக்கு கூட அநேக காரணமாக இருந்தது. சிலர் அறிந்திருந்தார்கள், சிலர் தெரிந்திருந்தார்கள், ஆனால் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கான நேரடியான தொடர்பாக இல்லாமல் இருந்தது.
இந்த செயின் ஆஃப் கமாண்ட், செயின் ஆஃப் லைன் கமாண்ட் இல்லாமல் இருந்தது. அப்படி இல்லாமல் சரிய போகின்ற அல்லது பொருளாதார சவால்களை சந்தித்து, உலக சவால்களை சந்தித்து சரியுமோ இல்லையோ என்று இருக்கின்ற ஒரு நாட்டின் முன் நடப்பதற்காக நாங்கள் தீர்மானம் எடுக்கக்கூடிய நிலைக்கு வர வேண்டும். இந்த அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை வாக்கு பெற்றிருக்கின்றது. ஆனால் அந்த பெரும்பான்மை வாக்கு தன்னுடைய கர்வமாக எடுத்துக்கொள்ளாமல் இன்னமும் மக்களுடைய துணைக்கு மக்களுடைய தேவைக்கு செவிமடுப்பதற்கான ஒரு சமிக்கை இருக்கின்றதுன்னு நான் நம்புகின்றேன். இதில் இது நாங்கள் இனி வந்து இது அமுல்படுத்தும் போது சில நேரங்களிலே சில என்ன கேள்விகள் ஏற்படுமெனில் அதை பற்றி நாங்கள் ஜனநாயக ரீதியாக விமர்சனங்களை முன்வைக்க வேண்டும் என்றே நான் நம்புகின்றேன். நீங்கள் வடக்கு மாகாண ஆளுநராக இருந்தவர், அங்கே எல்லா இடங்களுக்கும் நீங்கள் சென்று மக்களின் கருத்துக்களையும் அறிந்தவர். அங்கு இந்த 13ஆம் திருத்தத்தில் உள்ள மாகாண சபை முறைமை மக்களின் பிரச்சனைகளை தீர்த்திருக்கிறதா? கட்டாயமாக நான் நினைக்கின்றேன். நான் பிறந்ததுக்கு, இலங்கை என்ற பிறந்ததுக்கு இருக்கின்ற ஒரே ஒரு அபிமானம் அந்த 10 மாதம்தான். மாகாண சபை என்று ஆளுநர் என்று நான் அங்கே போகும்போது விளிம்பிலே கண்ணீரோடும் வேதனையோடும் இன்னும் இரத்தத்தோடும் உறைந்த இரத்தத்தோடும் வாழுகின்ற மக்களை சந்திக்க முடியுமா இருந்தது. ஆளுநர் என்ற பதவிக்குள்ளே மாகாண சபை இருக்கவில்லை. தன்னுடைய காலத்தை நிறைவு செய்து மாகாண சபை, அதுக்கு முன்னிருந்த மாகாண சபை, இப்போது அவர்களெல்லாம் பாராளுமன்றத்துக்கு சேர்ந்திருக்கிறார்கள் சிலர். அந்த இருந்த மாகாண சபை மக்களுடைய கண்ணீரையோ மக்களுடைய வேதனையோ அறியாமல் தென்னிலங்கைக்கு இருந்த அரசியல் நெருக்கடியாக இருந்தபடியினாலே மக்களை சேர வேண்டிய நன்மைகள், செய்ய முடியுமான விடயங்களை செய்யாமல் சிவா 42 வருடம் முடங்கி கிடந்த விமான நிலையம் அதை திறந்துட்டு தான் நான் திரும்பி கொழும்புக்கு வந்தேன். இது மக்கள் கண்ட வெற்றி. இது மக்களாக என்னடா அவர்கள் சொன்ன ஒரு வேண்டுகோள், லண்டன் நகரத்திலிருந்து கொழும்புக்கு வருவதற்கு 9 மணித்தியாலம் விமான நிலையம். ஆனால் கொழும்புலேருந்து யாழ்ப்பாணத்து போகிறதுக்கு 7:30 மணித்தியாலம் போகின்றது வீதியிலே அல்லது ரயிலிலே. என்ன முறையில் இது நியாயமாகும்? ஆகினாலே இருந்த ஒரு விமான நிலையத்தை திரும்பவும் நாங்கள் கட்டி எழுத்து, அது பாரிய அளவில் இன்னும் முடியவில்லை, இன்னும் அது நடவடிக்கை எடுக்க இருக்கின்றது, அதுக்கு அதை நாங்கள் அபிவிருத்தி செய்ய வேண்டும். ஆனால் மக்களுடைய உரிமையை கொடுக்க முடியுமா இருந்தது. வட மாகாணத்தை பொறுத்தவரையில், கிழக்கு மாகாணத்தும் அப்படி இருக்கும்னு நம்புகின்றேன். விளிம்பிலே வாழுகின்ற மக்கள் என்ற ரீதியிலே அவர்கள் குளங்களை குறித்தும் நிலத்தை குறித்தும் தண்ணீரை குறித்தும் இறைவன் கொடுக்கின்ற வான்மலையை குறித்தும் தங்களுக்கு உரிமை என்ற ஒரே ஒரு நிலையம், ஒரே ஒரு மேடை மாகாண சபை தான். ஆகினாலே மாகாண சபைகள் அவர்கள் உண்மையாகவே ஆதரிக்கின்றார் என்ற ஒரு பெரிய ஆழமான நம்பிக்கையை நான் வைத்திருக்கின்றேன். உதாரணமாக நான் சில நேரம் என் நண்பர்கள் சொல்லுகின்றேன், எந்தெந்த மாகாண சபை தேவையில்லை என்று ஒரு வாக்களிப்பு வைப்போம். நான் முன்வைக்கின்ற ஒரு கருத்து. சில நேரங்களிலே சில மாகாண சபை சொல்லக்கூடும், இல்லை நாங்கள் மத்திய அரசுடன் நேரடியாக தொடர்பு கொண்டு பரவாயில்லை. அப்படி என்றால் அவர்கள் அதை கலைக்கட்டும். ஆனால் எந்த மக்களுடைய மாகாணத்தில் அவர்கள் மாகாண சபை தேவை என்று கேட்கிறார்களோ நான் இதை முன்வைக்கின்றேன். என்னுடைய ஒரு கருத்தை மட்டும்தான், தனிப்பட்ட கருத்தை நான் முன்வைக்கின்றேன். அப்படி செய்வது உண்மையாகவே ஆரம்பத்திலே அதுதான் சொல்லப்பட்டது. எசமெட்ரிக்கல் என்றால் மாகாண சபை தேவை என்று கேட்டதே வடகிழக்கு மாகாண மக்கள். ஆகினால் நாளைக்கையில் அவர்கள் ஒருவரும் இந்த மாகாண சபைக்கான பிழையான கருத்துக்களை திணித்து அவர்கள் மாகாண சபையை வேண்டாம் என்று சொல்வார்கள் நான் நம்பவில்லை. ஆனால் மாகாணங்கள் மூலம் பிரச்சனைகள் தீர்க்கப்படுமானால் அந்த மாகாணங்களுக்குரிய குறைந்தபட்ச அதிகாரங்களை கொடுக்கலாம் அல்லவா? கொடுத்திருக்கிறோம். காணி போலீஸ் அதிகாரங்கள் போடும். காணி போலீஸ் அதிகாரம், இந்த 2 விடயத்தை குறித்து நான் நினைக்கின்றேன். நீங்கள் இப்போதான் அரசியல் கேள்வி கேட்கின்றீர்கள் நிகழ்ச்சி முடியும் தருவாயிலே. காணி போலீஸ் நிலையத்தை பற்றியான இந்த கேள்வி நான் ஆளுநர் இருக்கும் போது வந்தது. இது ஒரு நம்பிக்கை குறித்த ஒரு கேள்வி, அரசியலை பற்றியான கேள்வி அல்ல. தமிழருக்கென்ற ஒரு போலீஸ், வித்தியாசமான மாகாண போலீஸ் எல்லாம் இருக்க வேண்டும் என்று ஒரு கூட்டு இருக்கும்போது நான் என்ன செய்தேன் என்றால், இருக்கும் போலீஸை தமிழாக மாற்றிக்கொண்டிருந்தேன். முதல் முறையில் வடமாகாணத்தில் 720 வாலிபர்கள் போலீஸுக்கு தங்களுடைய விண்ணப்பங்களை கொடுக்கக்கூடிய போலீஸ் சேவைக்கு என்னென்ன நான் அவர்கள் கேட்ட கேள்வி, சிவாஜி கணேசனும் விஜய் சேதுபதியும் மீசை முறுக்கி கொண்டு தமிழ் படங்களில் வந்து போலீஸார் நடிக்கும் போது நீங்கள் கைத்தட்டுறீங்க. ஆனால் உங்களோட தங்கச்சியை பாதுகாப்புறதுக்கு போலீஸுக்கு போகிறதுக்கு நீங்கள் விருப்பம் இல்லை. யார் இது குற்றம்? இது அரசாங்கம் குற்றமோ நான் குற்றமோ என்று நான் கேட்ட கேள்விக்கு, பல்கலைக்கழகத்திலையும் மற்ற இடங்களும் கேட்ட கேள்விக்கு 220 விண்ணப்பங்கள் வந்தது. அதில் நாங்கள் 500க்கும் மேலானவர்களை தெரிவு செய்து முதல் முறையில் ஆரம்பத்தில் அவர்கள் கொழும்புக்கு வர வேண்டியதாக இருந்தது நேர்முக பரீட்சைக்கு. அப்போ இதெல்லாம் செலவு வரும். ஒரு முறை வருவதற்கு 5000க்கும் மேலாக செலவு. இப்போ 4 முறை வரவும் 20,000 போகும். வேலை கிடைக்குமோ என்று தெரியாது. ஆகினால் நான் இப்போதும் இருக்கிற இந்த பணி
துணை போலீஸ் அதிபருடன் கதைத்து நேர்முக பரீட்சை எல்லாமே வடமாகாணத்தில் செய்யும் வரையில் ஏன் முதல் 3 மாத பயிற்சி கூட அங்கே தான் நடந்தது. பூவரசகுளம் வவுனியாவிலே நடந்தது. அவர்கள் இந்த தேர்தலிலே அங்கே சீருடை அணிந்து போலீஸ் காவலர் நிலையில் இருந்தார்கள். இது நாங்கள் கண்ட முதல் வெற்றி. இப்படி நாங்கள் 3-4 வருடங்கள் செய்யும் போது தமிழ் பேசும் இடங்களுக்கு தமிழ் பேசும் போலீஸார், ஏன் அந்த கலாச்சாரத்தை அந்த மண்ணை அறிந்த போலீஸார் வந்து நிற்பார்கள். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு பெரும்பான ஒரு போலீஸ் நிலையம் தேவையில்லை. அதே போல் முப்படைகளிலும் சேர்வதற்கு ஆர்வம் இருக்கிறது. கட்டாயம் இருக்கிறது. இப்போதைக்கு வடமாகாணத்திலிருந்து முப்படைக்கான மேஜர் அளவுக்கு வந்திருக்கிறார்கள் தமிழர்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு அச்சம் இருக்கின்றது. அவர்கள் தாங்கள் இராணுவத்தில் இருக்கின்றார்கள் என்று சமுதாயத்துக்கு சொல்வதற்கு சில நேரங்களிலே அச்சம் இருக்கின்றது. அதுக்கான காரணங்கள் உங்களுக்கு தெரியும். சில நேரம் பாதுகாப்பான காரணங்கள் இருக்கு. ஆனால் கட்டாயமாக நான் நினைக்கின்றேன் இலங்கை இராணுவத்துக்குள்ளே தமிழ் பேசும் தமிழர்களும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. இது ஜனநாயகத்தின் ரீதியாக இலங்கையை பாதுகாக்கிறதுக்கு தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்க விரும்பி இந்த நாட்டை ஒரு நாளும் பிரிக்க மாட்டேன் என்ற அந்த உறுதி கொண்டவர்கள் இலங்கை இராணுவத்தில் சேர வேண்டும். ஏன் இலங்கை இராணுவத்தில் தலைவராக கூட ஒரு தமிழராக மாற வேண்டும் என்று நான் கனவு கண்டு கொண்டிருக்கின்றேன். இதுதான் நாங்கள் ஜனநாயக ரீதியாக அடிப்படையில் ஜனநாயகத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய மதிப்பாக இருக்கின்றதுன்னு நான் நம்புகின்றேன். ஆமாம். மற்றொரு விமர்சனம் கடந்த காலங்களில் இருந்தது, வடக்கு மாகாண சபைக்கு சென்ற அபிவிருத்திக்கான நிதிகள் உரிய முறையில் பயன்படுத்தப்படாமல் கொழும்புக்கு திரும்பிவிட்டது, திரைசேரிக்கு திரும்பிவிட்டதான ஒரு விமர்சனங்கள் இருந்தன. அதில் எந்தளவு தூரம்? என்னை பொறுத்தவரையில், எனக்கு கொடுக்கப்பட்ட ஆவணைகளை பொறுத்தவரையில், நான் கண்ட எண்ணிக்கைகள் விவரங்களை பொறுத்தவரையில் செய்ய வேண்டிய அநேக விடயங்களை அரசியல் காரணங்களுக்காக செய்யாமல் இருந்ததினாலே தான் அந்த வீழ்ச்சி ஏற்பட்டது. அந்த பாரிய கட்சிக்கும் என்னடா அந்த கட்சியில் வந்து மாகாண சபையை பொறுப்பெடுத்தவருக்கும் இடையிலே பலத்த கருத்து வேறுதல் ஏற்பட்டபடியினாலே அங்கே இயங்க முடியாமல் இருந்தது. அந்த இயங்க முடியாமல் இருந்த அந்த தேங்கி கிடந்ததினாலே அதே நேரத்தில் சில இனவாத அரசியல்வாதிகள் இருந்தவர்கள் மக்களை செய்ய வேண்டிய நன்மைகளை தடுத்து தங்களுடைய இனவாத அரசியலை முன்வைக்க வேண்டிய அங்கே சில ஆசாமிகள் இருந்தார்கள். ஆனால் அந்த நிலைமை மாறி அதே அநேக உத்தியோகத்தர் எனக்கு உதவி செய்தார்கள். சிலர் எனக்கு உதவி செய்யவில்லை. அது சாதாரணமாக இருக்கும். அப்படி இருப்பவர்களுக்கு எங்களுக்கு செய்ய வேண்டிய விடயங்கள் நாங்கள் செய்வோம். ஆனால் அநேக உத்தியோகத்தர் என்னோடு சேர்ந்து ஒன்றாக உழைக்கும் போது வடமராட்சி நீர்த்திட்டம், பருத்தித்துறைக்கான இலங்கையிலே பெரிய அளவிலான இலங்கையிலே இருக்கக்கூடிய ஆழமான பெரிய மீன்பிடி துறைமுகம், காணி மீட்பு, விமான நிலையம், கல்வி, போக்குவரத்து ரீதியாக 3 புகையிரத சேவைகள் மட்டும்தான் இருந்தது. அதை 7 புகையிரதமாக, அதாவது 2 மடங்குக்கும் அதிகமாக செய்து முடிக்க முடியுமா இருந்தது. அங்கே இருந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் அன்பு செலுத்துகின்ற பாசமாக இருக்கின்ற சில உண்மையான உயர்நிலை அதிகாரிகள் எனக்கு உதவி செய்தப்படி. ஆனால் சிலர் சமுதாயத்தில் எப்பயுமே இருப்பார்கள் தானே, அப்படி ஆசாமிகளும் இருந்தார்கள். ஆமாம். ஒரு தொலைபேசியில் இப்போ காத்திருக்கின்றது. வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம். அம்பாறை காரதிவிலிருந்து மணிமாறன் கதைக்கிறேன். ஐயாவுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. தமிழ் மொழி பற்றாளர் என்ற ரீதியில் தமிழ் மொழி வளர்ச்சிக்காக என்ன திட்டங்கள் வைத்திருக்கீர்கள் என்றது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்து கலாச்சார அமைச்சு இல்லாத நிலையில் இந்து சமய வளர்ச்சிக்கு ஏதாவது திட்டங்கள், ஐடியாக்கள் வச்சிருக்கிறீங்களா என்றது கேட்க ஆசையாக இருக்கின்றது. நன்றி. இந்த மொழியும் மதமும் வளர்த்தெடுத்து கொள்ள வேண்டும் என்ற கரிசனை அநேக இடங்கள் இருக்கின்றது. ஒன்று ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும், நாங்கள் தமிழ் மொழி யாரும் அதுக்கு உரம் போடாட்டையும் அது ஆழமான மொழி, அது வளர்ந்து கொண்டே தான் இருக்கும். அது வித்தியாசமான இடங்கள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. புடம்பெயர்ந்தோர் இப்போது கனடாவிலே, டொரண்டோவிலே, ஸ்காபரோவிலே தமிழ் மொழியில் வங்கி சேவையை பெறக்கூடிய அளவுக்கு வளர்ந்திருக்கிறார்கள். இது தமிழ் மக்கள் பெற்ற ஒரு வெற்றி என்று நான் நம்புகின்றேன். அங்கே தமிழிலே ஒன்டாரியோ, நான் நினைக்கிறேன் ஒன்டாரியோ மாகாணத்திலே தமிழ் வாரம் இருக்கின்றது. அந்த தமிழ் வாரத்திலே தமிழ் மொழியையும் தமிழ் கலாச்சாரத்தையும் தமிழ் சாகித்யத்தையும் பற்றி அங்கே ஏனைய கனடிய பாடசாலையில் மாணவிகளுக்கு இடையிலே போதனை ஊட்டப்படுகின்றது. என்னுடைய மகன் கூட அங்கே இருக்கின்றபடியாக எனக்கு தெரியும். இது
ஆனால் தமிழ் மொழிக்கான அரசு செய்ய வேண்டிய பணி கட்டாயம் செய்ய வேண்டும். இதற்காக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். அதுக்கான என்ன பொருளாதார சப்போர்ட், எக்கானமிக் சப்போர்ட், ஒத்துழைப்பு தேவையாக இருக்கின்றது. அதே நேரம் தமிழ் மொழியை பற்றியான ஆராய்ச்சி நடக்க வேண்டும். போரின் காரணத்தினாலே எங்களுக்கு ஏற்பட்ட ஒரு பெரிய ஆழமான வீழ்ச்சி என்னவென்றால், தமிழ் மொழி, தமிழ் எழுத்தாளர்கள், தமிழ் பேச்சாளர்கள், தமிழ் மொழியை நேசிப்பவர்கள் இந்த நாட்டை விட்டு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. அவர்கள் இப்போது தமிழ்நாட்டிலையும் பிரான்சிலும் வேறு இடங்களிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இப்போது எங்களுக்கு இருக்கின்ற டெக்னாலஜியை நாங்கள் உபயோகப்படுத்தி அவர்கள் இருக்கும் இடத்திலே இருந்து எங்கள் மக்களுக்கு திரும்பவும் தமிழ் மொழிக்கான ஆர்வத்தை நான் யோசித்திருக்கின்றேன். தமிழ் வாரம் ஒவ்வொரு பாடசாலையும் நடத்த வேண்டும். தமிழ் வாரத்தை நாங்கள் வடமாகாணத்தில் நடத்த வேண்டும். தமிழ் வாரத்தை நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் நடத்த வேண்டும். தமிழ் வாரத்தை நாங்கள் மலையகத்தில் நடத்த வேண்டும். தமிழ் மொழியை குறித்தான அந்த மொழி சார்ந்த கலாச்சாரம், அந்த மொழி சார்ந்த நாகரிகத்தை குறித்து நாங்கள் இதை விட ஆழமாக அறிய வேண்டும். ஆனால் அது வெறுமனே அரசியல் காரணங்களுக்காகவோ வாக்கு பெறுவதற்காகவோ செய்யக்கூடாத நிலையில் நான் இருக்கின்றேன். ஆகினாலே தான் நான் வள்ளுவருக்கான மணிமண்டபம் கட்ட வேண்டும் என்று கிளிநொச்சியிலே நாங்கள் காணி ஒதுக்கிய நேரத்திலே நான் தெளிவாக இருந்தேன். இது ஒரு அரசியல் நிகழ்ச்சி அல்ல, இது கலாச்சார நிகழ்ச்சி, இது எங்களுடைய நாகரிகத்துக்கான நிகழ்ச்சி திட்டம் என்று நான் தென்னிந்திய தமிழ் தலைவரான மு.க. ஸ்டாலினுக்கிடம் நான் சொல்லி அவர்கள் கூட இதுக்கு நிதி தரலாம் என்றிருந்தார். ஆகினாலே முன்வரும் காலங்களிலே நாங்கள் அப்படி நீங்கள் சொன்னது போல விடயங்களை செய்யலாம் என்று. இந்து சமயத்தை பற்றி நான் ஆழமாக அறியவில்லை. ஏனெனில் நான் ஒரு பாமரன். மதத்தை குறித்து அப்படி ஒரு ஆழமான மதத்தை குறித்து நான் அறிந்தது எல்லாமே சிறிய அளவுதான். ஆனால் பகவத்கீதையை பற்றியும் 4 வேதங்களை பற்றியும் நாங்கள் அறிய வேண்டும். அதை பற்றி நாங்கள் விமர்சிக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைக்கு நாங்கள் அதை தொடர்பு கொள்ள வேண்டும் என்ற நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும். ஆகினாலே நான் முந்தின கூட ராமகிருஷ்ண மிஷன் தலைவரை அவரோடு சேர்ந்த ஒருவர், அப்போ தலைவரோடு சேர்ந்த ஒருவரை சந்தித்த நேரம் சொன்னேன், கீதோபதேசம் செய்வதற்கான முயற்சிகளை எடுங்கள் என்று. நான் பாடசாலை மாணவனாக இருக்கும்போது கீதையின் முதல் பகுதி, 2வது பகுதி என்றெல்லாம் ராமகிருஷ்ண மிஷனிலே உரையாற்றல் நடந்து கொண்டிருந்த காலம் ஒன்று இருந்தது. அவரின் கேள்வி, தனியான அமைச்சு ஏன் உருவாக்கப்படவில்லை? அதான் நான் நிற்கின்றேன். இந்த 20ஆம் இந்த திருத்தத்துக்கு பிறகு இன்னும் அமைச்சுக்கள் உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது. அந்த வாய்ப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டிருக்கின்றோம். எனக்கு நம்பிக்கை இருக்கின்றது. தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரத்துக்கான ஒரு அமைச்சு இல்லாவிட்டாலும் துணை அமைச்சாவது உருவாகும் என்ற நம்பிக்கை எனக்கிடம் இருக்கின்றது. நிகழ்ச்சியை நிறைவு செய்ய முன் இறுதியாக ஒரு கேள்வியை கேட்க விரும்புகின்றேன். நீங்கள் இல்லை, இது ஒரு பொதுவான கேள்வி. நீங்கள் யாழ்ப்பாணத்தில் வடக்கு மாகாணத்தின் ஆளுநராக இருந்தீர்கள். இப்போது நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றிருக்கிறீர்கள். இந்த மக்களுக்கான சேவை இனி எப்படி இருக்க போகின்றது? இது ஒரு 2 விதமான மேடைகள். இது ஆளுநர் என்ற மேடை ஜனாதிபதியை நேரடியாக பிரதிபலிக்கும், அவருடைய வளங்களை கொண்டு செய்வோம். அதுவும் நான் ஆளுநராக இருக்கும்போது மாகாண சபை இருக்கவில்லை. ஆகினாலே சில விடயங்கள் எங்களுக்கு துரிதமாக செய்ய முடிக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பை நாங்கள் ஒரு பொழுதுமே துஷ்பிரயோகம் பண்ணாமல் அது நடந்து கொண்டது என்று எல்லோருக்கும் தெரியும். அது வெளிப்படையாக இருந்தது. மக்களை சந்தித்து இப்போது நான் தேசிய அளவிலே பாராளுமன்றத்திலே ஒரு உறுப்பினராக இருக்கின்றேன். 225 பேரில் நான் ஒரு உறுப்பினர் மட்டும்தான், அதுவும் தேசிய பட்டியல் உறுப்பினர். ஆகினால இந்த பயணம் ஒரு மெதுவாக செல்ல வேண்டிய பயணம். ஆனால் இந்த பயணத்தில் கூட நான் ஏற்கனவே கல்வி, நீர்ப்பாய்ச்சனம் என்ற 2 அமைச்சுக்கும் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி வடமாகாணத்தில் செய்ய வேண்டிய சில விடயங்களை குறித்து இப்போதே நாங்கள் தீர்மானம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடைய நோக்கம், இறைவன் எனக்கு கொடுக்கும் எல்லா காலங்களிலும் தமிழ் மக்களுக்காகவும், ஏனென்றால் தமிழ் மக்கள் என்று கேட்டால் தமிழனாக தான் நான் பிறந்திருக்கின்றேன். இறைவனே அதை தீர்மானித்தார், நான் தீர்மானிக்கவில்லை. சரியோ? ஆகையினாலே முதலில் தமிழ் மக்களுக்கும், 2வது இலங்கை வாழ் எல்லா குடிகளுக்கும் ஜனநாயகத்தை குறித்தான உண்மையான நம்பிக்கையும் அவர்களுடைய நாளை பொழுது ஒரு நல்ல பொழுதாக மாற்றி அமைப்பதற்கான வீதியோர சாலையிலிருந்து அரசியலமைப்பு வரையில் நாங்கள் செய்ய வேண்டிய பணிகளை செய்வதற்கு
இறைவன் எனக்கு அவருடைய அனுகிரகத்தையும் கிருபையும் தர வேண்டும் என்று தான் நான் பிரார்த்திக் கொண்டிருக்கின்றேன். ஆமாம், அதிகபட்ச வேலைப்பளுவுக்கு மத்தியிலும் எங்களது நிலையத்திற்கு வந்து கருத்துக்களை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி சுரேன் ராகவன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கொண்டு தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் தயாரிப்பாளர் இளங்கோவன், உதவி தயாரிப்பாளர் தக்ஷநாத் மற்றும் உதவியாளர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.